அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, சங்கத் தமிழ் வளர்க்கும் கொங்கு நாட்டு மண்ணில் உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். கையிலே சிவபெருமான் வீற்றிருக்கிறார். ஏதோ ஒரு சிந்தனை, யாரையோ நினைக்கிறார். எதிர்த்தாற்போல் பகவான் கிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறார். ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஒரு பக்கம் அரண், இன்னொரு பக்கம் அரி. சிவபெருமான் கண்ணனை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, உங்களை நினைத்தேன், அதுதான் நீங்கள் வந்து விட்டீர்கள். கண்ணபெருமான் கேட்கிறார், அது என்ன சிந்தனை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சிவபெருமான் சொல்கிறார், திருநாவுக்கரசு பெருமான் என்னை முதலில் பாடினார் தேவார காலத்தில். திருஞான சம்பந்தர் அதுக்கு அப்புறம் பாடினார். அதுக்கு அப்புறம் நான் சுந்தரமூர்த்தியை அனுப்பி வைத்தேன். ஏன் தெரியுமா? அடியார்கள் என்னை பாடி இருக்கிறார்கள், அடியார்களை யாராவது பாட வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். யான் பெற்ற பேரு அடியார்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனாலே சுந்தரமூர்த்தியை அனுப்பினேன், அடியார்களை பாடச் சொன்னேன். இப்ப ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? திருவாரூரில் ஆழித்தேரில் நான் செல்கிறேன், என்னுடைய அடியார்களை அந்த ஆழித்தேரில் உட்கார வைக்க வேண்டும் என்று இப்பொழுது எனக்கு ஆசை. கிருஷ்ணா, நீ அதை செய்வாயா? இதெல்லாம் தேவ ரகசியம், வெளியில போய் சொல்லப்படாது. சொன்னா தலை வெடிச்சு போகாது. கிருஷ்ணா, நீ அதை செய்வாயா? கண்ணபெருமான் சொல்கிறார், நான் செய்கிறேன். என்றைக்கு செய்ய வேண்டும்? எப்பொழுது செய்ய வேண்டும்? 2024 ஆண்டில் செய்ய வேண்டும். செய்கிறேன். ஆமாம், இந்த ரகசியம் எப்பொழுது வெளிப்படும்? கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், சிவபெருமானே, இந்த ரகசியம் நீங்களும் நானும் பேசிக்கொண்ட மாதிரி கிருஷ்ணன் என்று நான் என்னை மாற்றிக்கொண்டு கோயம்புத்தூரிலே இந்த நிகழ்ச்சியை செய்ய போகிறேன். இந்த ரகசியம் என்றைக்கு வெளிப்பட வேண்டும்? சிவபெருமான் சொல்கிறார், கிருஷ்ணா, நீ சொன்ன பகவத்கீதை 18 அத்தியாயம், நீ போட்டு ஆரம்பிச்சு வச்ச சண்டை 18 நாட்கள். அதனாலே எப்போ வருவாரோ 18வது ஆண்டில் இந்த ரகசியம் வெளிப்பட வேண்டும். அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா? 9ஆம் தேதி அன்றைக்கு வெளிப்பட வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார், அது என்ன அந்த 9? கிருஷ்ணா, 9 கூட்டிப்பார். 9 1 2024 கூட்டிப்பார். 9 1 10, 10 2 12, 12 2 14, 14 4 18. அட, இதுவும் 18 வருதே. அன்றைக்குத்தான் இந்த தேவ ரகசியம் வெளிப்பட வேண்டும். யாரால் வெளிப்பட வேண்டும்? சிவபெருமான் சொல்கிறார், மதுரையிலே இருந்து ஒரு புலவர் வருவார், அவரால் வெளிப்பட வேண்டும். இதெல்லாம் தேவ ரகசியம், வெளியில போய் சொல்லக்கூடாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? நாங்கள்லாம் ஆழித்தேரை பார்த்திருக்கமே தவிர இப்படி ஆழித்தேர்ல உட்கார்ந்து பார்த்ததில்லை. சிவபெருமானுக்கு உரிய ஆழித்தேர், திருவாரூர் தேர் அழகு. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நம்முடைய பாராட்டுக்கள். ஐயா, 100 ஆண்டு வாழ்க. எமக்கென விதித்த நாட்களும் உங்களுக்கு சேரட்டும். 100 ஆண்டு காலம் வாழ்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வந்த உடனே. ராமநாதபுரத்தில் ராமநாத சேதுபதினு ஒரு மன்னர், அவர் தான் கடைசி மன்னர். அதுக்கப்புறம் பெண் வாரிசு தான் அங்கே. அவர் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் சிவராத்திரி அன்னைக்கு ராமநாதபுரத்தில் பக்கத்தில் ராமேஸ்வரத்திலே பர்வதவர்தனி அம்மை, மலை வளர் காதலி பெண்ணுமை, அவளுக்கு முன்னாலே எங்களை எல்லாம் பேச வைப்பார். ராத்திரி 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் பேசணும். 12 மணிக்கு தேர் புறப்படும். ராமேஸ்வரத்தில் ராத்திரி 12 மணிக்கு சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் தேர்ல வருவார். மகாராஜா ராமநாத சேதுபதி எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் முன்னால நிறுத்தி தேரை இழுக்க சொல்லுவார். அப்பொழுது எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதை விட 1000 மடங்கு இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிறோம்.
கிருஷ்ணன் ஐயாவுக்கு நன்றி. 2024 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நான் மலேசியாவில் ஈப்போங்கிற ஊர்ல இருந்தேன். அன்னைக்கு அங்கே அருணகிரிநாதர் விழா. ஒரு அன்பர் என்னை வந்து பார்த்தார். அவர் ரொம்ப பெரியவர். ஐயா, நான் ஒன்னு சொல்றேன் கேட்பீங்களா? என்ன? நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். சரி. அதுக்கு நான் சொல்றத நீங்க கேட்கணும். சரி. என்ன செய்யணும்? இந்த இனிப்பு சாப்பிட்றத விட்டுருங்க. நான் இனிப்பு நிறைய சாப்பிடுவேன். ஏதோ பகவான் புண்ணியத்துல 80 முடிகிற வரைக்கும் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இனிப்பு சாப்பிடுறத விட்டுருங்க. நான் சரின்னுட்டேன். அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுல சோதனை மாதிரி 4 இனிப்பு வச்சுட்டாங்க. நான் 4ஐயும் ஒதுக்குறேன். என் பக்கத்துல உள்ளவர் கேட்டார், நீங்க இனிப்பு ரொம்ப சாப்பிடுவீங்களே, என்ன ஒதுக்கிட்டீங்க? 2024 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த மாதிரி இனிப்பை, காப்பிக்கு ஜீனி போடலாம், அதெல்லாம் நிறுத்தலை. இந்த மாதிரி நேர் இனிப்பை சாப்பிடுறதில்லை அப்படின்னு திட்டம் போட்டுட்டேன். என்ன எப்படி பார்த்தாரு? நிஜமா? ஆமா. இனிப்பையெல்லாம் விட்டுட்டீங்களா? ஆமா விட்டுட்டேன். கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாகையுமா விட்டுட்டீங்கன்னாரு. எனக்கு அசந்தே போச்சு. கொஞ்சம் சபலம் தட்டுனுச்சு. ஆமா, அதையும் விட்டுட்டேன். அப்போ கிருஷ்ணா ஸ்வீட் எங்க போயிருக்கு பாருங்க. மலேசியாவில், சிங்கப்பூர்ல. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு வந்து இந்த மலையில உட்கார்ந்து இருக்குன்னா அது கோயம்புத்தூர் பெருமக்களுடைய பெருமையை, அவர்களுடைய இலக்கிய ஆர்வத்தை 18 ஆண்டுகள் கட்டி இழுத்த இந்த தேரினுடைய சிறப்பை காட்டுகின்றன. வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் திருவடிகளை எல்லாம் வணங்குகிறேன். ஒரு அன்பர் வந்து சொல்கிறார், ஐயா, நாங்கள் ஞானானந்த சுவாமிகளிடத்திலே 10 ஆண்டுகள் பழகியவர்கள், பம்பாயிலே பழகினோம், இப்பொழுது வந்திருக்கிறோம் சொல்றார். பல அன்பர்கள், எனக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு சுவாமியை பத்தி ரொம்ப தெரியும். எனக்கு ஒரு பேராசை, அந்த சுவாமியை பற்றி பேச வேண்டும் என்று. அதனால் ஞானானந்தகிரி என்று உலகத்தால் போற்றப்படக்கூடிய அந்த புண்ணியவானுடைய திருவடிகளை தொட்டு இப்பொழுது நாம் பேச முடியாத பொருளை பேசப் போகிறோம். மதுரையில ஒரு வழக்கறிஞர், மணிவண்ணன் பேர், அருமையாய் கவிதை எழுதுவார், பெருங்கவிஞர். நான் அவர் கூட ரொம்ப கவியரங்கங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னை விட ரொம்ப இளையவர். தீபம் பத்திரிகையிலே இருந்து ஒரு முறை சொன்னார்கள், நீங்கள் ஞானானந்த கிரி சுவாமிகளை பற்றி எழுத வேண்டும். அவருக்கு ஒன்னும் புரியல. சாமியை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதே, நான் எப்படி எழுதுறது? தெரிந்து கொள்ளுங்கள். உடனே அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது, திருக்கோயிலூருக்கு போகணும், போய் சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நாள் இந்த பக்கம் வந்த பொழுது ஒரு அன்பர் அவர்கிட்ட, நானும் உங்களோட வர்றேன்னாராம். அவர் சரின்னுட்டு, நீங்க எங்க போகணும்? திருக்கோயிலூருக்கு போகணும். அப்படியா? சுவாமி என்னை அழைத்து விட்டார், வாங்க உங்களை கொண்டே விடுறேன். திருக்கோயிலூருக்கு வந்தாச்சு. திருக்கோயிலூர்ல வந்து சுவாமியுடைய ஆசிரமம், ஞானானந்த சுவாமியுடைய ஆசிரமம். ஆசிரமத்துக்குள்ள போறார். இதெல்லாம் இப்போ 2014 ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னால. ஆசிரமத்துக்குள்ள போறார், கும்பிட்டார், எல்லாத்தையும் பார்த்தார், பல விஷயங்களை தெரிந்து கொண்டார். ஒரு அன்பர் சொன்னார், இருந்துட்டு நாளைக்கு போங்களேன். இல்ல, இன்னைக்கு ராத்திரியே போகணும், மதுரையில நாளைக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு ராத்திரியே போகணும், என்னுடைய கார் இருக்கு. கார் எங்க நிக்குது? அந்த நிக்குது. வந்து பார்த்தா டிசையர் அப்படின்னு போட்டு ஒரு கார். காருக்கு என்ன பேரு மறந்துடாதீங்க, டிசையர். அதான் அவர் கார். இந்த கார்ல நான் போறேன். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். இவர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு ராத்திரி தங்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணி புறப்பட்டார். டிசையர் கார் வந்துகிட்டே இருக்கு. ராத்திரி நேரம். மதுரைக்கு 30-40 கிலோமீட்டர் முன்னால. பின்னால வந்த ஒரு லாரி, முன்னால வந்த லாரியோட நடுவுல போன டிசையரை மோத வச்சிருச்சு. எப்படி இருக்கும்? முன்னால ஒரு யானை, பின்னால ஒரு யானை, நடுவுல எலி மாட்டினாப்புல, முன்னால ஒரு லாரி, பின்னால ஒரு லாரி. மணிவண்ணன் வந்த கார் நடுவுல மாட்டி, அது தள்ள, இது போய் அதுல முட்டை அப்பளமா நொறுங்கி போச்சு.
எல்லாரும் வந்து சுத்தி நின்னுட்டாங்க. ஆளு தேடுறாங்க, உள்ள பாடி இருக்கும், எடுங்கிறான் ஒருத்தன். இவருக்கு ஒன்னும் புரியல. அந்த ஆக்சிடென்ட்ல அவர் கதை முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவர் கையில ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார். அந்த புஸ்தகம் எது? ஞானானந்த சுவாமியுடைய ஆசிரமத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு இருக்கார். மத்த எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த புத்தகத்தை மட்டும் இறுக பிடித்துக் கொண்டார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்திருக்க கூடியவன் ஆண்டவன். அவனை சிக்கன பிடித்துக் கொண்டார். அப்படியே பிடிச்சாரா? முடிச்சு பார்க்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறான். காரு அப்பளமா போச்சு, உள்ள இருந்தவருக்கு எந்த காயமும் கிடையாது. எப்படி? வெளியில வர்றார் அந்த புத்தகத்தோட. வீட்டுல மனைவிக்கு அங்கிருந்து போன் அடிக்கிறார். டிசையர் போய்விட்டது. என்ன? டிசையர் போய்விட்டது. எதனால? நான் காப்பாற்றப்பட்டேன். என் கையில இருந்தது அந்த புத்தகம். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? குரு கிருபா. குரு கிருபை. டிசையர் போய்விட்டது, குரு கிருபை கிடைத்து விட்டது. மனைவி திருத்தினாள், இல்லை, குரு கிருபை கிடைத்து விட்டது, அதனால் டிசையர் போய்விட்டது. நல்ல அறிவாளிகள் சபை. டிசையர்னா ஆசைன்னு அர்த்தம். குருநாதன் திருவருள் கிடைத்தது, அதனாலே ஆசை போய்விட்டது. ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமென்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. திருமூலர் திருமந்திரம். அந்த மணிவண்ணன் சுவாமிகளுக்கு ஆளாகிவிட்டார். நான் படைத்ததற்கு காரணம் குருநாதருடைய கிருபை. இது ஞானானந்த சுவாமி மகா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம். சாமியுடைய மகா சமாதி 1974. இது நடந்தது அதுக்கு 30 வருஷம் 40 வருஷம் தாண்டி 2014. அவர் எழுதுகிறார், அந்த சுவாமியை பற்றி எனக்கு எழுத தெரியவில்லை, அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். இன்னொரு காட்சி. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருக்கு 2ஆம் கம்பர்னு பேரு. கம்பர் 10,000 பாட்டு பாடினாராம். மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 1,00,000 பாட்டு பாடினாராம். அதனால இவருக்கு 10 கம்பர்னு பேரு. பாட்டு கொட்டும் அப்படியே மகா வித்துவான். அவருடைய மாணாக்கர் ஊவே சாமிநாத ஐயர். ஏடுகளை தேடி கண்டுபிடித்த புண்ணியவான். பார்காத்தார் 1000 பேர், பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர், பாலர்க்காக மார்காத்தார் 1000 பேர் வாழ்ந்த நாட்டில் மனங்காத்த தமிழ்த்தாய் என் உடமையெல்லாம் யார் காப்பார் எனக் கேட்க ஒருவன் அம்மா யான் காப்பேன் என எழுந்தான் சாமிநாதன். நீர்காத்த தமிழகத்தார் நெற்றி உள்ளான், நிலைகாத்த இமயத்தின் நெற்றி மேலான் என்று டாக்டர் வாசுவ மாணிக்கம் பாடினார். அந்த ஊவே சாமிநாத ஐயர் மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணாக்கர். சாமிநாத ஐயருடைய மாணாக்கர் கீவா ஜெகநாதன். நாங்க அவர் பார்த்து இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், பழகி இருக்கிறோம். நாங்க பண்ணின புண்ணியம். கீவா ஜெகநாதன் திருக்கோயிலூருக்கு போறார். சாமி வாழ்ந்த காலம். சாமியோட பேசுறார். யாரோ சொன்னாங்க, இந்த சாமி எப்ப பிறந்தாருன்னே தெரியல, எந்தெந்த ஊருக்கு போனாருன்னு தெரியல, இவருக்கு வயசு என்னன்னு தெரியல. நீங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கீவா ஜெகநாதன் தலைகீழா நிக்கிறார். எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு ஒருத்தர் சொன்னார், புரசங்காடுன்னு ஒரு பகுதி, புரசங்காட்டிலே 150 வருஷத்துக்கு முன்னால் ஞானானந்த சுவாமிகள் ஜடாதாரியாக தெரிந்தார். எப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்படியா? இத சாமிகிட்ட கேட்டு உறுதி பண்ணணும். கீவா ஜெகநாதன் நிறைய படித்தவர், கலைமகளுக்கே ஆசிரியர். வந்தார், பார்க்கிறார். சுவாமிகிட்ட கேட்கணும். சாமி நல்ல கனத்த சரீரம். இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நிக்கிறார். கீவாஜா வந்து கும்பிட்டார், திரும்பினார். சாமி, புரசங்காட்டுல 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் தவம் செய்ததாக
கேள்விப்படுகிறோமே, அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மெதுவா கேட்கிறார். அவர் சொல்லிவிட்டா ஒரு அளவுக்கு நம்ம வயசையெல்லாம் தீர்மானிச்சுப்படலாம்னு இவர் திட்டம். அவர் சிரிக்கிறார். தெரியாம போச்சே ஜெகநாதா, தெரியாம போச்சே ஜெகநாதா, நீ இப்படி வந்து கேப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே அத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பனே, நீ இப்படி கேட்பாங்கிறது தெரியாம போச்சே ஜெகநாதா. காலில் விழுந்துட்டார். சாமி பதிலே சொல்லல. தெரியாதுங்க, சொல்ல மாட்டேன்ட்டார். கீவாஜா அந்த இடத்திலே தோற்று போனார். சாமி சொல்கிறார், ஞானிகளும் சித்தர்களும் வாழும் உலகிற்கு நீங்கள் சென்று வர வேண்டுமானால் அதுக்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் வேண்டும். வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும்ல. ஞானிகளும் சித்தர்களும் வாழக்கூடிய உலகத்திற்கு நீங்கள் சென்று வர நினைத்தால் திருவருள் என்ற பாஸ்போர்ட்டும் குருவருள் என்ற விசாவும் வேண்டும். திருவருளும் குருவருளும் இருந்தால் அன்றி நீங்கள் அங்கே போக முடியாது. அளவள்ளியப்பான்னு ஒருத்தர் குழந்தை கவிஞர், அற்புதமாக குழந்தைகளுக்கு பாட்டு பாடியவர் அளவள்ளியப்பா. திடீர்னு அவருக்கு இதய நோய், ரொம்ப ஆபத்து. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்கிறாங்க. அவருக்கு வருத்தம். திருக்கோயிலூருக்கு வந்துட்டார். ஞானானந்த சுவாமி காலில் விழுந்துட்டார். அவ்வளவுதான், சாமி பொறுப்பு எடுத்துக்கிட்டார். ஒரு மாசம் அங்கே இருந்தார் அளவள்ளியப்பா. சாமியை கும்பிடுறது, அங்க போறது, வழிபாடு பண்றது, சாமி பேசினா கேட்கறது, கூடவே இருந்தார். ஒரு மாசம் ஆச்சு. டாக்டர் வந்து செக் பண்றார், இதயம் நல்லா இருக்கே, நோய் இல்லையே. யாரு மாத்தனா? வைத்தியநாதனாய் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு அவதாரம் எடுத்தான். அந்த அவதாரத்துக்கு பெயர் ஞானானந்தகிரி சுவாமிகள். அந்த நோய் தீர்ந்து விட்டது. பாட்டெழுதினார், ஞானானந்த தபோவனம் என்றே நாவால் கூறினும் இனிக்கிதம்மா. ஞானானந்த தபோவனம் என்றே நாவால் கூறினும் இனிக்கிதம்மா. கானாய் கிடந்த இடத்தினிலே இன்று கருணையின் பெயரொளி ஜொலிக்கிதம்மா. அவர் பாடின பாட்டு அது. இது அளவள்ளியப்பா எழுதியது. இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சு. கலைக்களஞ்சியம் மாப்பா பெரியசாமி தூரன். இந்த பக்கத்திலே அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவினாசிலிங்கன் செட்டியார் ஏற்பாடு செய்ய சி சுப்பிரமணியம் அதற்கு ஆதரவு தர தமிழ் கலை களஞ்சியத்தை உருவாக்கியவர் பெரியசாமி தூரன். பெரியசாமி தூரனுக்கு திடீர்னு தலையில வலி. டாக்டர்கிட்ட போய் கேட்டா மூளையில என்னமோ தகராறு. இவ்வளவு பெரிய பேரறிஞர், மூளையில தகராறு, ஒரு ஆபரேஷன் பண்ணணும். மூளையில ஆபரேஷனா யோசிக்கிறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. மண்ட ஓட்ட திறக்கணும். மண்ட ஓட்ட திறந்து ஆபரேஷன் பண்ண முடியுமா? சவுந்தரா கைலாசம், ஜஸ்டிஸ் கைலாச கவுண்டருடைய மனைவி, மிகச்சிறந்த கவிதாயினி, அற்புதமாய் கவிதை பாடக்கூடியவர் சவுந்தரா கைலாசம் அவர்கள். பெரியசாமி தூரனை அழைத்துக் கொண்டு ஞானானந்த சுவாமிகளுடைய அந்த ஆசிரமத்துக்கு திருக்கோயிலூருக்கு செல்கிறார்கள். ஞானானந்த சுவாமிகளுக்கு முன்னால் பெரியசாமி தூரன் விழுந்து வழிபாடு செய்கிறார். ஒன்னும் சொல்லல. அம்மா கேட்கிறாங்க, சவுந்தரா கைலாசம் அம்மா, சுவாமி இவருக்கு தலையில அறுவை சிகிச்சை தேவையா? சாமி அப்படி பார்க்கிறார். தேவையில்லை, பார்த்துக்கலாம். தேவையில்லை, பார்த்துக்கலாம். ஒரு மாசம் ஆச்சு. பெரியசாமி தூரன் கலைக்களஞ்சிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போனா எல்லாம் நல்லா இருக்கு, ஆபரேஷன் தேவையில்லை. எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை நிகழ்ச்சிகள். இன்னொரு இடம், கன்னடத்திலிருந்து ஒரு பொண்ணு, கணவனும் மனைவியும். முதல்ல ஒரு பையன், பையனுக்கு வயசு 4. அப்புறம் ஒரு பையன், அந்த பையன் கை குழந்தை. 2 பேரையும் கூட்டிக்கிட்டு இவங்க திருக்கோயிலூருக்கு வந்தாங்க. கன்னடம் பேசக்கூடியவர்கள். அங்கே ரகோத்தமருடைய பிருந்தாவனம் திருக்கோயிலூரில் இருக்கிறது. திருக்கோயிலூர் மாதிரி ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்க முடியாது. ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் சேர்ந்து மொழிவிளக்கேற்றிய இடம் திருக்கோயிலூர்.
முதல் ஆழ்வார்கள் 3 பேர். அதான் ஆழ்வார்களுடைய 4000த்துக்கே தொடக்கம். முதல் ஆழ்வார்கள்னு 3 பேருக்கும் பேரு. பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் 3 பேரும் பெருமாளை சந்தித்த இடம் அது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் இன்று என்று பாடி மகிழ்ந்த இடம் திருக்கோயிலூர். நம்ம சைவத்தில அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று திருக்கோயிலூர். நம்முடைய ஔவையார் மலையமான் திருமுடிக்காரிக்கும் பாரி மகளிருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்த ஊர் திருக்கோயிலூர். கபிலர் கடைசியில் வடக்கிருந்து உயிர் நீத்த ஊர் திருக்கோயிலூர். இன்னும் எத்தனை பெருமைகள். ரகோத்தமருடைய பிருந்தாவனம் திருக்கோயிலூர்ல இருக்கிறது. மாத்வ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் இன்றைக்கும் வந்து வழிபாடு செய்கிறார்கள். ஒரு பக்கம் சைவம், ஒரு பக்கம் வைணவம். உலகளந்த பெருமாள், ஓங்கி உலகளந்த உத்தமன் காட்சி தரக்கூடிய இடம் திருக்கோயிலூர். மிருகண்டு முனிவருக்காக பெருமாள் அப்படி காட்சி கொடுத்தாராம் திருக்கோயிலூர். திருக்கோயிலூருக்கு வந்தால் எல்லா நோய்களும் தீர்ந்துவிடும். பெரியசாமி தூரனுக்கு இருந்த நோய் மாறிற்று. அது மாதிரி கன்னடத்து பொண்ணு, ஒரு குழந்தைக்கு 4 வயசு, இன்னொரு குழந்தை கை குழந்தை கூட்டிக்கிட்டு திருக்கோயிலூர்ல ரகோத்தமனுடைய பிருந்தாவனம் கும்பிட வந்தார்கள். திடீர்னு ஞானானந்த சுவாமி ஆசிரமத்துக்கு வர வேண்டும், தபோவனத்துக்கு வந்தார்கள். ஞானானந்த சுவாமி குழந்தை மாதிரி கம்பீரமா உட்கார்ந்திருக்கார். வந்த உடனே அந்த சின்ன குழந்தைய கொடுத்தாங்க, கையில வாங்கிக்கிட்டார். கை குழந்தைய கையில வாங்கிக்கிட்டார். உடனே இந்த பெரிய பையன் இருக்கான் பாருங்க, 4 வயசு பையன், அம்மாட்ட ஏன் தம்பிய அந்த தாத்தாட்ட கொடுத்தேன் அப்படின்னு சைகையில கேட்கிறான். பேசல. சாமி திரும்பி பார்க்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, சாமி 4 வயசாச்சு, பேச்சு வரல, வாய திறக்கல, அம்மா அப்பா ஒண்ணும் இல்ல, பேச்சு வரல சாமி. இந்த பையனுக்கு 4 வயசு, ஊமைன்னு சொல்லல, பேச்சு வரல. பாக்குறார். அந்த குழந்தைய கொடுத்துட்டு இந்த பையனை தூக்கி தொடையில வச்சுக்கிட்டார். அவன் பண்ண புண்ணியத்தை பாருங்க. தொடையில வச்சு இந்த கைய கழுத்துல போட்டார். இப்படி பார்த்தார். அம்மா கேளு சொல்லு, கன்னடா. அம்மா கேளு. அந்த பையன் அம்மாங்கிறான். அப்பா கேளு, அப்பா. ஹரி கேளு, கேளு ஹரி. சரியா போச்சு போ, பேச்சு வந்துருச்சுங்க. கந்தர் கலிவன்பா பாடி திருச்செந்தூர் சன்னிதானத்தில் குமரகுருபர சுவாமிகளுக்கு 5 ஆண்டில் பேச்சு வந்தது மாதிரி சுவாமியின் சன்னிதானம். இன்னொருத்தர் வந்தார், சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ, சுருக்கமா பண்ணணும். இப்படி சில பேர். எங்கூர்ல ஒருத்தன் ராமாயணத்தை சுருக்கமா சொல்லணும். என்ன ஒரு மாத்தையில சொல்லலாமா? அடே அப்பா முடியாது. ஒரு வாரத்துல சொல்லலாமா? முடியாது. ஒரு நாள் கொடுப்பியா? அதுவும் முடியாது. 1 மணி நேரம் கொடுப்பியா? நான் பிளேனுக்கு ஓடணும். அப்போ 1 நிமிஷத்துல சொல்றேன்னாரு. எங்கே சொல்லு? அறத்தின் வழியில் நின்றவனுக்கு எல்லா உயிர்களும் துணை, அறத்தை மீறியவனுக்கு உடன்பிறப்பே பகை. முடிஞ்சு வச்சுடா ராமாயணம். என்னன்னு அந்த ஆள் உட்கார்ந்துட்டாரு. அறத்தின் வடிவாய் நின்ற ராமச்சந்திர மூர்த்திக்கு எல்லா உயிர்களும் துணை. குரங்குகள் எல்லாம் துணையா இருக்கு, கரடி துணையா இருக்கு, ஜடாயு பறவை துணையா இருக்கு. அறத்தின் வழி நின்றவனுக்கு எவ்வுயிரும் துணை. அறத்தை மீறிய ராவணேஸ்வரனுக்கு உடன்பிறப்பே பகை. அறம் வெல்லும், பாவம் தோற்கும். அது மாதிரி சுவாமிகிட்ட வந்தவர் என்ன கேட்கிறார்? சுருக்கமா உபதேசம் பண்ணுங்கோ. குருவினை அடை, இருவினை உடை, மும்மலம் துடை போ. சரியா பச்சா? குருவினை அடை, இருவினை உடை, மும்மலம் துடை. குருவை அடைந்தால் இருவினை போகும், மலங்கள் 3ம் துடைக்கப்படும். குருநாதனை தேர்ந்தெடுத்துக்கொள். முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். சுவாமி இவ்வளவு சுருக்கமாக சொல்கிறார். இன்னொரு நிலை. ஒரு நாள் சாமியோட 2 பெண் குழந்தைகள். ஒருத்திக்கு பேரு உமா, இன்னொருத்திக்கு பேரு லீலா.
இந்த பெரிய ஞானிகள் குழந்தையா மாறிடுவாங்க. நீங்க குழந்தையா மாறினாத்தான் கடவுள் உங்க மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பார். ஏன் தெரியுமா? குழந்தைக்கு கள்ளங்கபடம் கிடையாது. நம்ம சொல்லி கொடுத்துத்தானே பிள்ளை கெட்டு போச்சு. பிறக்கிறது நல்ல குழந்தை தாங்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான். அன்னை வயிற்றினிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பின்னாலே அன்னை வளர்ப்பினிலே. மண்ணில் பிறக்கையில எல்லாம் ஒண்ணுதான். பின்னால நம்ம சொல்லி கொடுக்கிறோம், டேய் அப்பா இல்லைன்னு சொல்றா. பையன் நம்மள்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். கெடுத்த பாவன் நமக்குத்தானே. இப்போ 2 குழந்தைகள், சாமியும் குழந்தையா மாறிட்டார். அந்த 2 குழந்தைகளும் இந்த பரம ஞானிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கு. தாத்தா உன் தலைய தடவி பார்க்கவா? எப்படி கொழு கொழுன்னு இருப்பார் சாமி. 2 வந்துருச்சு தலைய. தாத்தா என்ன தலையில பள்ளம் இருக்கு, இந்த இடத்துல பள்ளம் சாமிக்கு. தாத்தா என்ன தலையில பள்ளம் இருக்கு? சாமி சிரிக்கிறார். இந்த பாரு, சாமி ரொம்ப நாள் சமாதியில இருந்தது. ஊர்ல உள்ளவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஒரு ஆளு வந்தாரா, 108 தேங்காய் வாங்கிக்கிட்டு வந்து சாமி தலையில உடைச்சு விட்டாரு. 107 தேங்காய் உடைக்கிற வரைக்கும் இந்த சாமிக்கு ஒன்னும் தெரியல. 108வது காய உடைச்சாரா, சாமி முழிச்சுக்கிச்சா, அவரு காலில் விழுந்துட்டாரு. அந்த உடைச்சதுதான் தலை பள்ளமா போச்சு. என்னங்க இவ்வளவு பெரிய ஞானி இப்படி குழந்தையாக முடியுமா? தாத்தா உடம்புல முடிச்சா இருக்கே, அதெல்லாம் என்ன? மூலிகைகளை அங்க வச்சு தச்சிருக்கிறேன். கிடைக்காத மூலிகை எல்லாம் அதுல இருக்கு. ஒரு முறை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். சமயக்கட்டுக்கு போனா அரிசி சுத்தம் திந்து வச்சு. இந்த சமையல் ஐயர் தடுமாறுறாரு, அரிசி கிடையாது. இங்க வந்துட்டார். சாமி என்ன இன்னைக்கு சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை? இருக்கே உள்ள இல்ல. எல்லா டின்னும் எங்க வாங்க பார்க்கலாம். சாமி வர்றார், திறந்து காட்டுறார். இதுல இல்ல, அதுல இல்ல, அதுல இல்ல. 5வது டின்னு சாமி கையில ஒரு தடி வச்சிருக்கார். தடியால தொட்டார். இதுல இருக்கா இல்லையா? இதுலயும் இல்ல. இப்பத்தான் திறந்து பார்த்தேன். திரும்ப திறந்து பாரு. திரும்ப திறந்து பார்த்தா அரிசி வழிய இருக்கு. எப்படி? அப்படித்தான். இதுக்கெல்லாம் டெஸ்ட் டியூபை வச்சு நிரூபிக்க முடியாது. அதுதான் சாமியுடைய பெருங்கருணை. சாப்பாடுன்னு உட்கார்ந்து ஒரு பார்வை பார்த்தா 100 பேர் சாப்பாடு 1000 பேருக்கு வரும். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரு கொஞ்சம் தமிழ் படிச்சு விட்டாரு. எனக்குத்தான் தமிழ் தெரியும். இந்த பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியணும். ஆனா எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சிருக்கப்படாது. தெரிஞ்சா கெட்டு போவோமா இல்லையா? கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலமடந்தை ஓதுகிறாள் முற்ற வெறும்பந்தை அங்கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எண்சான். எறும்பு அது கையினாலே 8 சான், யானை அது கையினாலே 8 சான், நான் என் கையினாலே 8 சான். இதுல என்ன யானை பெருசு, நான் சின்ன, எறும்பு சின்ன எல்லாம் சொல்லாதே. நீ படிச்சது கொஞ்சம், உலகத்திலே உன் படிப்பு ரொம்ப கொஞ்சம். பள்ளிக்கூடத்து வாத்தியார். இந்த சாமிக்கு கடவுளை பத்தி தான் பேச தெரியும். சிலப்பதிகாரம் தெரியுமா? தொல்காப்பியன் தெரியுமா? கம்பராமாயணன் தெரியுமா? இவர் ஒரு 5 வரிய படிச்சு விட்டு சிலப்பதிகாரம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவர். இப்படி நம்ம நாட்டில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஒரு 10 பாட்டை சொல்லிவிட்டு தமிழ் கடல்னு சொல்லிக்குவாங்க. தமிழ் கடல்ல 10 பாட்டு தானா தெரியும்னு நம்ம தீர்மானிக்கணும். நம்ம வாழ்க்கையில அப்படி. இவர் பார்க்க வந்துட்டார் சாமியை. சாமி உட்கார்ந்து இருக்கார். இப்படி பார்த்தார். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கும்பிடு போட்டார். போட்டுட்டு மனசுக்குள்ள நினைக்கிறார், சாமிக்கு சிலப்பதிகாரம் தெரியுமா? சாமி வாயை திறக்கிறார். பாண்டியன் நெடுஞ்செழியங்கிட்ட கண்ணகி வந்து நின்னு கேட்கிறாள், தேராம் அண்ணா செப்புவதுடையேன் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் ஆவின் கடைமணி நடுநா நடுங்க, நாவின் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயற் புகார்
என் பதியே அவ்வூர் ஏசாச் சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. அசந்து போனார் வாத்தியார். நான் கூட இப்படி சிலப்பதிகாரத்தை பாடம் பண்ணது இல்லை ஐயா. இளங்கோவடிகளுடைய பாட்டு ஞானானந்த சுவாமி வாயில வருது. அசந்து போனார். ஞானிகள் இப்படித்தான். இந்த ஞானியினுடைய வாழ்க்கையில் பல செய்திகள் நடந்தன. நான் வரலாற்றையும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனா சாமியே ஒன்னு சொல்றாரு. என்ன தெரியுமா? எதுக்குடா இந்த உடம்ப பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? எப்ப பிறந்தான், எப்ப இறந்தான், அதெல்லாம் வேண்டாம். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதே. அவன் என்ன செஞ்சானோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ போதும். எதுக்கு சாக போற உடம்ப பத்தி பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க? வேண்டாம். ஒரு நாள் சொல்றார், பூணூல் போட்டதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பூணூல்னா என்ன? சாமி சொல்றார், நன்னூலை கற்பது நல்லது. இந்த நம்ம படிக்கிற நூலுக்கு நூலுன்னு பேரு. ஏன் தெரியுமா நூலுன்னு பேரு? இந்த சுவர் வைக்கிற போது சுவர் கோணலா இருக்கப்படாதுன்னு ஒரு நூலை கட்டி அந்த காலத்துல பார்ப்பாங்க. சுவர் நேர இருக்கணும். சுவர் கோணலை அந்த நூல் மாற்றுவது போல மனக்கோணலை படிக்கிற நூல் மாற்றும். அதனால இதுக்கு நூலுன்னு பேரு வச்சான். சாமி சொல்றாரு, பூநூல் போடுறத பார்த்துட்டு நன்னூலை கற்பது நல்லது, அதனினும் சிறந்தது தன்னூல். ஒன்ன தெரிஞ்சுக்கடா, ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம விசாரம். நீ யாரு? பகவான் ரமணர் அதத்தானே சொன்னாரு. நீ யாருன்னு கேளு, இந்த உடம்பா உயிரா யாருன்னு கேளு. ஒரு முறை ரமணர்கிட்ட வந்தாங்க பகவான்கிட்ட, சாமி உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம். நம்மளா இருந்தா நன்றின்னு இருப்போம். என்ன தெரியுமா சாமி சொன்னார்? பிறந்த நாளா? எந்த பிறவி பிறந்த நாள்? ஓடிட்டான் கேட்டவன். யோ எத்தனை பிறவி எடுத்திருக்கேன் தெரியுமா? எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனி உனதவயம் எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது. அவளது பிறவி எந்த பிறவி பிறந்த நாள். அது மாதிரி அதனினும் சிறந்தது தன்னூல். உன்னை தெரிந்துகொள், அதற்காக பூணும் நூல் பூநூல். உன்னை தெரிந்து கொள்வதற்காக பூணும் நூல் பூநூல். பிராமணர்களுக்கு 2 பிறவி. பிறக்கிற போது ஒரு பிறவி, பூநூல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிறவி. இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலே திருமுருகாற்று படையில் நக்கீரர் பேசுகிறார். சுவாமி மலையிலே அந்தணர்கள் வழிபட்டார்கள். இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல. என்ன சொல்றார்? நன்னூலை கற்பது நல்லது, அதனினும் சிறந்தது தன்னூல். அதற்காக பூணும் நூல் பூநூல். பிரம்மோபதேசம் பெறுவதற்காக போடுவது பூநூல். கதிர்காமத்துக்கு போறார் சாமி. கிரிங்கிறது அங்கதான் சேர்ந்தது. அங்க புரி கிரி இதெல்லாம் அந்த பேரோட சேர்த்துக்குவாங்க. சாமிக்கு பேரு ஞானானந்தம். அந்த கதைக்கு நான் அடுத்தாப்புல வர்றேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் கிரி என்பது சேர்ந்தது. அப்படி பார்த்தார். இதுக்கு என்ன பேரு? கதிர்காமம் இல்ல, அந்த காலத்துல இதுக்கு பேரு கார்த்திகேய கிராமம். எப்படி இருக்கு? கார்த்திகேய கிராமம். அதுதான் பின்னாலே கதிர்காமம் ஆயிற்று. எல்லாரும் எந்த காலத்திலே? அது 200 வருஷத்துக்கு முன்னாலே. வடலூர் வள்ளற் பெருமான் அந்த மேட்டுக்குப்பம் பக்கத்திலே ஞானசபை கட்டடம், அங்க போறார். எல்லாரும் சாமியை கூட்டிக்கிட்டு போனவங்க, சாமி இது உங்களுக்கு தெரியுமா? 1871 வள்ளலார் ஞானசபை கட்டிடம் கட்டிய போது நான் 6 மாதம் அவரோடு இருந்தேன். எப்படி இருக்கும்? அப்ப இவருக்கு வயசு என்ன? ஒன்னும் புரியல. இது எத்தனை வருஷம் இருந்திருக்காரோ தெரியலையே. ரொம்ப சிரமம். ஒருத்தர் கேட்கிறார், சாமி நீங்க பாரதியார பார்த்திருக்கீங்களா? யார? நம்ம சுப்பிரமணிய பாரதியாரை. பொன்றாத நற்பெருமை போகாத நீள் வறுமை நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவையே தான் பிறந்த அப்பொழுதே தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதி. பாரதியை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏய்
நான் அந்த பாரதியாரையே பார்த்திருக்கேன்டா. அது என்ன அந்த பாரதியார்? இவருக்கு முன்னாலே ஒரு பாரதியார், கோபாலகிருஷ்ண பாரதியார், நந்தனார் சரித்திர கீர்த்தனை, இவருக்கு முன்னால அவரையே பார்த்திருக்கண்டா. ஓ, அப்ப இந்த சாமிக்கு வயசு என்ன தெரியல. பாரதியார் அடிக்கடி குள்ளச்சாமின்னு ஒருத்தரை பாடுவார். பாண்டிச்சேரியில கட்டையா குட்டையா குண்டா ஒரு சாமி வருவார். ஒரு சித்தர், அவருக்கு பேரு குள்ளச்சாமின்னு பேரு. ஒரு நாள் குள்ளச்சாமி ஒரு பெரிய மூட்டைய தோல்ல போட்டுக்கிட்டு வர்றார். பாரதியார் பார்க்கிறார். ஓய் குள்ளச்சாமி, அந்த தோல்ல இருக்கிற அழுக்கு மூட்டைய தூக்கி கடல்ல வீசு. ஓய் காளிதாசா. அவர் பாரதியார் எப்படி கூப்பிடுவாரு? ஓய் காளிதாசா, உன் மனத்திலே இருக்கிற அழுக்கு மூட்டையை முதலில் வீசு, இந்த புறத்திலே இருக்கிற அழுக்கு மூட்டையை நான் அப்புறம் வீசுகிறேன். உன் மனசுக்குள்ள 1000 அழுக்கு இருக்கா இல்லையா? என் வெளியே தெரியல. கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளியே தெரியாம பண்ண பாருங்க, அதுதான் பெரிய நன்கொடை. எத்தனை பேரை பத்தி எவ்வளவு தப்பா நினைப்போம். அவன் வந்த உடனே ஆகா உங்களை மாதிரி உண்டாம்பான். நம்ம நினைச்சது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் காலில் போட்டிருக்கிறது வேற மாதிரி பயன்படும். புரியுதா? மறைச்சு விட்டானே, நல்ல வேலைங்க. ஒரு டிவி இங்க ஓடுனா எப்படி இருக்கும்? நம்ம தொலைஞ்சு போயிரும். ஓய், உன் தோல்ல உன் மனசுல இருக்கிற அழுக்கு மூட்டையை தூக்கி முதல்ல வீசு. எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? அந்த குள்ளச்சாமியாக அங்கே வந்ததும் ஞானானந்த சுவாமிகள். ஆமாங்க, பாரதியார் காலத்திலே குள்ளச்சாமியாக அங்கே வந்ததும் ஞானானந்த சுவாமிகள் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளு ஏகப்பட்ட ஊருக்கு போனவர். அமெரிக்கா போயிருக்காரு, ஆஸ்திரேலியா போயிருக்காரு, ஐரோப்பாவுக்கு போயிருக்காரு, எல்லா பக்கமும் போயிட்டு வந்தாரு. அந்த திமிரு சாமிகிட்ட வர்றாரு. சாமி, நான் பல நாடு சுற்றியவன் தெரியுமா? சாமி சிரிக்கிறாரு. ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன், அமெரிக்கா போயிருக்கேன். சாமி பேசாம இருந்தாரு. தீர்த்தகர பாவி என்ன தெரியுமா? தீர்த்தகர பாவி என்ன தெரியுமா? காசியிலே இருப்பேன், கடங்காரன், கங்கையில குளிச்சிருக்க மாட்டேன். பழனியிலே இருப்பேன், ஒரு முறை கூட பழனி ஆண்டவனை மலை ஏறி கும்பிட்டு இருக்க மாட்டேன். கோயம்புத்தூர்லே இருப்பேன், மருதமலையை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். தீர்த்தக்கரையில் இருக்கிற பாவி. தீர்த்தக்கர பாவி என்ன தெரியுமா? காசியில இருப்பான், கங்கை தெரியாது. ஸ்ரீரங்கத்தில இருப்பான், காவிரி தெரியாது. உலகமெல்லாம் தெரியும், உன்னதமான பாரதம் தெரியாது. அந்த ஆள் எந்திரிச்சு ஓடி போயிட்டான். உலகமெல்லாம் தெரியும், உன்னதமான பாரதம் தெரியாது. எங்க நிக்கிறார் பாருங்க சுவாமி. சுவாமி விவேகானந்தர் 1893 அமெரிக்காவில் பேசுகிறார். ஜெர்மனி வேண்டுமானால் ராணுவத்துக்கு தலைமை தாங்கலாம், பிரான்ஸ் வேண்டுமானால் இலக்கியத்துக்கு தலைமை தாங்கலாம், இங்கிலாந்து வேண்டுமானால் வணிகத்துக்கு தலைமை தாங்கலாம், அமெரிக்கா வேண்டுமானால் உலக அரசுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே நாடு அன்றும் இன்றும் என்றும் எங்கள் இந்தியா, எங்கள் பாரதம். பாரத் மாதா கி ஜெய். யாரு? சுவாமி விவேகானந்தர். அது மாதிரி சாமி என்ன கேட்கிறார்? உலகமெல்லாம் தெரியும், உன்னதமான பாரதம் தெரியலையே, நீ அமெரிக்கா போய் என்னடா லாபம்? இன்னொரு ஆளு, நான் சாமி, நான் அம்பாளுக்கு லட்சார்ச்சனை பண்ண போறேன். அதெல்லாம் சொல்லப்படாது. அதாவது ஆண்டவனுக்கு நமக்கும் உள்ள அன்பை காரியங்களை சொல்லக்கூடாது. எங்க புருஷனும் பொண்டாட்டியும் தனியா இருந்த போது பேசின பேச்சையெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடவுளோட நம்ம உறவு அப்படித்தானே, சொல்லக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு? நான் அம்பாளுக்கு லட்சார்ச்சனை பண்ண போறேன், நான் பண்ண போறேன். சாமி பார்க்கிறார், இவன்கிட்ட நான் அழுத்தமா இருக்கு. இந்த நான் இருக்கிற வரைக்கும் இவன் உருப்படியாக மாட்டான். கடைசி வரைக்கும் நமக்கு கேடு என்ன? நான் 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 தொலைகணும். சாமி பார்க்கிறார். அப்புறம் சாமி, நான் லட்சார்ச்சனை பண்ணனா போதுமா? எவ்வளவு பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேன். அம்பாள் வர்ற வரைக்கும் பண்ணு. ஐயோ, நான் பண்ற லட்சணத்துக்கு அம்பாள் ஓடியில போயிருவா, எப்படி வருவா?
சாமி என்ன சொல்றாரு? அம்பாள் வர்ற வரைக்கும் பண்ணு. பூஜை எப்ப வரைக்கும் பண்ணணும்? சேரமான் பெருமாள் சொல்கிறார், பாதச்சிலம்பு ஒலி, நடராஜாவுடைய பாதச்சிலம்பு ஒலி கேட்கிற வரைக்கும் பூஜை பண்ணணும். எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன், ஏண்டா பூஜை எப்ப முடிப்பேன்? சட்னி வாசம் வந்தா பூஜையை முடிச்சிருவேன் சார். அவன் சிவபெருமான் வெயிட் பண்ணுவாரு, இட்லி வெயிட் பண்ணுமா, ஆடியில் போயிடும். நமக்கு பூஜை அப்படி, சாமி அப்படி. ஒருத்தன் வந்தான், சாமி நான் டிஎம்கே 1970. சுவாமி நான் டிஎம்கே. நானும் டிஎம்கே தாண்டா. என்னங்க சாமி நீங்க டிஎம்கேயா? அப்படி, ஆமா, தெய்வீக முன்னேற்ற கழகம். தெய்வீக முன்னேற்ற கழகம் டிஎம்கே. தெய்வீக டி, முன்னேற்ற எம், கழகம் கே. நானும் டிஎம்கே தாண்டா. ஓடி போயிட்டேன். அவன் நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார். நிறைய செய்திகள். இந்த தலைப்பை போட்டு விட்டு நாம் பட்ட பாடு என்னங்க என்னங்க. கடலுக்குள்ள எவ்வளவு மீன் இழையுமோ அவ்வளவு செய்திகள் இழையுது. நான் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம தவிச்சிருக்கிறேன். அவருடைய கருணைக்கு எல்லை கிடையாது. நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார் ரொம்ப பெரியவர். வந்து நிக்கிறார், சாமி நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன்? நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன்? எனக்கு இந்த பிறவி வேண்டாமே. சாமி பதிலே சொல்லல. காலையில கேட்டார், பதில் இல்லை. பெரிய நீதிபதிங்க, நாங்கள் காஞ்சி பரமாச்சாரியார் மீது எழுதிய நவமணி மாலை என்ற நூலை 1976 ஒட்டி வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ரெட்டியார். காஞ்சி பரமாச்சாரியார் மீது 1976 ஒட்டி 9 பேர், கீவாஜா உள்பட, அடியேன் உள்பட 9 பேர் 9 நூல் எழுதினோம். எனக்கு திருநீறுவிடு தூது எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நூலை ராமேஸ்வரத்தில் வெளியிட்டவர் நீதிபதி கிருஷ்ணசாமி ரெட்டியார். அருமையா பேசுவார். உயர்ந்த நீதிபதி, எந்த பெட்டிக்கும் ஆசைப்படாத நீதிபதி, சான்றோர். அப்படிப்பட்ட பெரியவர் அவர். நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன்? ஏன் இந்த பிறவி எடுத்தேன்? சாமிகிட்ட காலையில கேட்டார், சாமி பதில் சொல்லல. மத்தியானம் கேட்டார், பதில் சொல்லல. சாயங்காலம் கேட்டார், பதில் சொல்லல. 6 மணி கார்ல ஏறி சென்னைக்கு போக போறார். கார்ல ஏறினார். சாமி சொல்றார், கஷாயம் குடிக்கலாமா? கஷாயம்னா என்ன தெரியுமா? காப்பி. நம்ம காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி நினைச்ச போதெல்லாம் குடிக்கிறோமே காப்பி. அதுக்கு சாமி வச்ச பேர் என்ன? கஷாயம். கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பார் சாமியும். கஷாயம் குடிக்கலாமா? குடிக்கலாம் சாமி. கஷாயத்தை கொண்டாந்தாங்க. காப்பி. கிருஷ்ணாமி ரெட்டியார் குடிச்சாரா? கொஞ்சம் சட்டையில பட்டுருச்சு. வெள்ளை சட்டை எப்படி இருக்கும்? அது ஒரு இந்தியா மேப்பே போட்டுருச்சு. என்ன பண்றாரு? துடைக்கிறாரு. துணியை எடுத்து இப்படி அப்படிக்குமா துடைக்கிறாரு. சாமி, எதனால இந்த கரை வந்துச்சுன்னு சிந்தித்தீர்களா? அதையா சிந்திக்க முடியும்? பட்டதை துடைக்கத்தான் முடியும். நினப்புல வச்சுக்கிடுங்க. இந்த பிறவி ஏன் வந்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வந்த பிறவிய துடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன், உனை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். யாரு கேட்கிறா? காரைக்கால் அம்மையார். அதனாலே காரண காரியங்களை பத்தி சிந்திக்காதே போ. சாமி, உங்களுக்கு என்ன வயசு? ஒரு சின்ன பொண்ணு 16ன்னு வச்சுக்கோ. எவ்வளவு? 16. சாமி, 150ன்னு சொல்றாங்களே, அப்படியும் இருக்கலாம். இப்ப வேற எங்க கொண்டு சேர்க்கிறது? 150க்கும் 16க்கும் ஆவரேஜ் பார்க்கலாமா? தெரியாது. பரனூர் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் ரொம்ப பெரியவர். அற்புதமாக கிருஷ்ணனை பற்றி பேசுவதற்கு பிறந்த பரமஞானி. முதல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். சாமிக்கு ரொம்ப வேண்டியவர். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். பின்னால ஏதோ தலையெழுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல ஆயிப்போச்சு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு முத்துசுவாமி ஐயருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாமிகிட்ட வந்து நிக்கிறார்.
சாமி என்ன பண்றார் தெரியுமா? நம்ம ஞானானந்த சுவாமி கும்பி அடிக்கிறார். அவரை பார்த்து துறவரம் தோற்றதென்று ஊதூது சங்கே, துறவரம் தோற்றதென்று ஊதூது சங்கே, இல்லறம் வென்றதென்று ஊதூது சங்கே, துறவரம் தோற்றதென்று ஊதூது சங்கே, இல்லறம் வென்றதென்று ஊதூது சங்கே. கைத்தாளம் போட்டு ஆடுறார். எல்லாரும் கேட்கிறாங்க, சாமி துறவரம் தேவலியா இல்லறம் தேவலியா? இல்லறம் தாண்டா நல்லது, போ. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இன்னொரு இடம், தபோவனத்துக்கு ஒரு இடம் வாங்கினாங்க. ஒரு புண்ணியவான் ஒரு இடம் கொடுத்தார் திருக்கோவிலூர்ல தபோவனம் கட்டுறதுக்கு. அந்த இடத்துல தங்குனாங்க. ராத்திரிக்கு என்னென்னமோ சத்தம் எல்லாம் வருது, மரங்கள்ல இருந்து வருது, சுத்தி வருது கெட்ட ஆவிகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தீய ஆவி நல்ல ஆவி எல்லாம் உலகத்துல நிறைஞ்சு இருக்கும். எந்த வீட்டிலே தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி இதெல்லாம் இருக்கோ அங்கே கெட்ட ஆவிகள் இருக்காது, நல்ல ஆவிதான் இருக்கும். இந்த கண்ட சினிமா படத்தை மாட்டி வச்சிருக்கேன் பாருங்க, எல்லா கெட்ட ஆவியும் அங்கதான் போய் உட்கார்ந்து இருக்கும். நம்ம டாஸ்மாக் கடை பூரா கெட்ட ஆவிகள் சுத்தமா உட்கார்ந்து இருக்கும். இப்போ மரம் மாமரம் எல்லாத்திலையும் ஒரு மாதிரி சத்தம், எல்லாம் பயப்படுறாங்க. சாமி பேய் குடியிருக்கு, பேய் குடியிருக்கு. சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? தடி எடுத்துக்குவார், காலில் கட்டை போட்டுக்குவார், டக் 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 இந்த கட்டை சத்தம், தடியை தட்டிக்கிட்டே போவார். 10 நாள் 20 நாள் 1 மாசம், அதுக்கப்புறம் சத்தம் கேட்கல, ஆவிகள் நீங்கி விட்டன. மகா ஞானி அங்க கோயில் கட்டுறாரு. முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஞானஸ்கந்தர். லட்சுமிக்கு என்ன பேரு? ஞான லட்சுமி. ஆஞ்சநேயருக்கு என்ன பேரு? ஞான ஆஞ்சநேயர். வேணுகோபாலனுக்கு என்ன பேரு? ஞான வேணுகோபாலன். எல்லா ஊரும் சுத்தினவர் சுவாமி. அந்த மாதிரி ஊரு யாரும் சுத்த முடியாது. இந்தியா பூரா சுத்தினவன், இமயமலையிலே இருந்தவர், பத்திரியில் வாழ்ந்தவர், கடுங்குளிர் அமர்நாத்திலே இருந்தவர், எல்லாம் சுத்திட்டு வர்றாரு. இந்த கள்ளக்குடின்னு ஒரு ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் இதை வச்சு பாட்டு வச்சு ஒரு பாட்டு பாடி இது தமிழ்நாட்டு அரசையே கை கொண்டார்கள். அப்படியெல்லாம் உள்ள ஊரு அந்த கள்ளக்குடி. அந்த கள்ளக்குடி டால்மியாபுரம் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல. சாமி 1923 இருந்து 1932 வரைக்கும் கள்ளக்குடியில இருந்தார். அந்த ஊர் செஞ்ச புண்ணியம். கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே கிறிஸ்தவ பெருமக்கள் ஏழை மக்களை மதம் மாற்றினார்கள். ஆயிரக்கணக்கில் மாறிவிட்டார்கள். சாமிக்கு தெரிஞ்சது, நேர அங்க போயிட்டார். எல்லார் வீட்டுக்கும் போவார், வாங்கி சாப்பிடுவார், எல்லாருக்கும் ஞானம் கொடுத்தார், எல்லாருக்கும் நம்ம புராணங்களை சொல்லுவார், நோய் தீர்ப்பார், மூலிகை வைத்தியம், சித்த வைத்தியர். அவ்வளவு மூலிகை சாமிக்கு தெரியும். ஒரு ஜோல்னா பைய தோல்ல போட்டுக்கிட்டு நடந்து போய் சித்த வைத்தியம் பண்ணுவாராம். எல்லாரும் அவருக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ஜோல்னா பை சாமியார். ஜோல்னா பை சாமியார். மூலிகை அத்தனை மூலிகை இருக்கும். சில பேருக்கு புது மூலிகை வரவழைச்சு கொடுப்பார், நோய் தீர்ந்து போயிடும். கிறிஸ்தவ மத மாற்றம் குறைந்தது. பஜன மடம் கட்டினார் சுவாமி. பஜன மடத்திலே அவருடைய உபதேசங்கள் நடந்தன. இன்னைக்கும் அந்த பஜன மடத்தில சனிக்கிழமை தோறும் பஜனை நடக்கிறது. அந்த பஜன மடத்திலே 10 வார்த்தைகள் 10 வாக்கியங்கள் எழுதி போட்டிருக்கிறார்கள். ஞானானந்த சுவாமி நமக்கு சொன்னது 10 வார்த்தை 10 வாக்கியம். 1, சுறுசுறுப்பாயிரு, படபடப்பாயிருக்காதே. சில பேர் சுறுசுறுப்புன்னு கடந்து அடிச்சுக்குவேன், வேர்த்து விறுவிறுத்து போயிடும். படபடப்பாயிருக்காதே. பொறுமையாயிரு, சோம்பேறியாயிருக்காதே. பொறுமை வேற, சோம்பேறித்தனம் வேற. சிக்கனமாயிரு, கருமையாயிராதே. புரியுதா உங்களுக்கு? சிக்கனத்துக்கும் கருமித்தனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஃபேன் வேண்டாம், ரொம்ப காசு போயிரும், விசிறிய வாங்கி விசிறிக்கிறான் பாருங்க, இவன் சிக்கனம். விசிறிய வச்சுவிட்டு தலையாட்டுறான் பாருங்க, இவன் கஞ்சன். விசிறி உடைஞ்சு போப்படாதான், தலை உடைஞ்சா கூட பரவாயில்லையா.
சிக்கனமாயிரு, கருமையாயிராதே, அன்பாயிரு, அடிமையாயிராரு. பொண்டாட்டி மேல புருஷனுக்கு அன்பு இருக்கணும், புருஷன் மேல பொண்டாட்டிக்கு அன்பு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை இல்லை. அன்பாயிரு, அடிமையாயிராதே, இரக்கம் காட்டு, ஏமாந்து போகாது. இன்னைக்கு நம்மள ரொம்ப பேர் ஏமாத்தி விடுறாங்க. நம்ம பார்த்து ஒருத்தனுக்கு ஐயோ பாவம்னு பணத்தை கொடுத்தா அவன் அதை வச்சு என்னமோ பண்ணிட்டு போயிடுறான். நமக்கு தெரியும். நம்ம சாமியாருன்னு கொடுத்தோம், இது தாடி சாமியாருன்னு கொடுத்தோம், அது வேற சாமியாரா போயிடுச்சு. நம்ம என்ன பண்றது? இரக்கங்காட்டு, ஏமாந்து போகாதே, கொடையாளியாயிரு, ஓட்டாண்டி ஆகி விடாதே. உனக்கு கொஞ்சம் வச்சுக்கோ, கொடை செய், ஓட்டாண்டியாக மாறி விடாதே. வீரனாக இரு, போக்கிரியாக மாறாது. வீரம் இருக்கணும், அது அயோக்கியத்தனத்துக்கு துணையாய் இருக்கப்படாது. இல்லறத்தில் இரு, காம வெறியனாகி விடாதே. பொண்டாட்டியோட சந்தோஷமாய் இரு. இந்த காமம் ஒரு அளவுக்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். சுவாமி சிவானந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவைன் லைஃப் சொசைட்டி, தெய்வீக வாழ்க்கை சங்கம், ரிஷிகேசில வாழ்ந்த புண்ணியவான். அந்த காலத்துல அவருக்கு டாக்டர் குப்புசாமின்னு பேரு. மலேசியாவில் ரொம்ப நாள் டாக்டராயிருந்தவர். திருநெல்வேலிக்கு பக்கத்திலே பத்தமடை, அங்கே தோன்றியவர். கல்யாணங்காட்சி ஆச்சு. சுபத்துல ஒரு தேதி எழுதி வச்சிருப்பாராம். டாக்டர் குப்புசாமி, இது என்ன தேதி எழுதி வச்சிருக்கிறீங்க? போன மாசம் என் மனைவியோடு சேர்ந்த நாள், இந்த மாசம் அன்னைக்குத்தான் நான் சேருவேன். ஒரு மாத்தைக்கு ஒரு முறை தான் கணவன் மனைவி உறவு. யாரு? சுவாமி சிவானந்தான். அதுக்கு முன்னாலே குப்புசாமி. இல்லறத்தில் இரு, காம வெறியனாய் இராதே, பற்றற்று இரு, காட்டுக்கு போகாதே. வாழ்க்கையிலே பற்றில்லாமல் இரு. தன்னுடைய பணத்தை வச்சு எல்லாருக்கும் நல்ல காரியம் பண்றாருன்னா பணத்தின் மேலே பற்று இல்லைன்னு தானே அர்த்தம். என்னங்க 18 வருஷமா இங்க இவ்வளவு செலவு செய்து எல்லாருக்கும் ஞானதானம் ஒரு புண்ணியவான் பண்றாருன்னா பற்று இல்லைன்னு தானே அர்த்தம். நம்மளா இருந்தா விடுவோமா? என்னங்க, எங்க ஊர்ல ஒருத்தன் சொல்லப்படாது, ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேங்கிறான். என்னமோ இவன் போற போது அந்த சாவியோட போட்டு புதைக்கிற மாதிரி. பற்றற்றிரு, காட்டுக்கு போய் விடாதே. நல்லாரை நாடு, அல்லாரை வெறுக்காதே. இதெல்லாம் 10 சொல்லி இருக்கேன். சாமி சொன்ன உபதேசங்கள். அரசமரத்தடி சாமி உட்கார்ந்து இருக்கார். அந்த ஊர்ல பஞ்சம், எல்லாரும் காலில் விழுந்தாங்க. சாமி, பஞ்சம் வந்துருச்சு, மழை இல்லை. அப்படியா? சரி, அந்த கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாரு. சாமி, கொஞ்சம் போல தண்ணி ஓரத்துல கிடக்கு, எடுத்து அந்த என் தலையில ஊத்து. சாமி, கொஞ்சம் தான் இருக்கு, இருக்கதை எடுத்துக்கிட்டு வந்து ஊத்து. சாமி நீட்டா பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டார். பத்மாசனம்னா தெரியுமா? இந்த காலை தூக்கி இந்த தொடையில வச்சு அந்த காலை இந்த தொடையில வைக்கணும். நான் ஒரு காலத்துல ஆசனம் எல்லாம் போட்டேன். இன்னைக்கு போட்டா எடுத்து விடுறதுக்கு 2 ஆள் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த காலை ஒருத்தன் எடுத்து விடு, அந்த காலை ஒருத்தன் எடுத்து விடுறான்னு. சாமி பத்மாசனம் போடுவார். 90 வயசுல கம்பீரமா உட்கார்ந்தார். தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலையில ஊத்துறாங்க. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். 1/2 மணி நேரம் மேகம் சேர்ந்தது, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஞானிக்கு அபிஷேகம் செய்தால் உனக்கு மழை பெய்யும். சூலூர் நம்ம பக்கம், இந்த கோயம்புத்தூருக்கு பக்கம் சூலூருக்கு வந்திருக்கார் சாமி. 1927 ஜடாமுடியோட வந்திருக்கார். ஜடேன்னா எப்படிங்கிறீங்க? ஜடாமுடிய விரிச்சு ஒரு குளத்துல குளிச்சாருன்னா குளம் காணாம போயிருமா, அத்தனை ஜடை. ஒரு 4 பேரு ஜடைய தூக்கிக்கிட்டு வருவானா. வந்து தலையில வச்சு அதை நீள கொண்டையா போட்டா 2 அடிக்கு இருக்குமா. ஜடாமுடி, ஜடாதாரி. சிவபெருமானுக்கு என்ன பேரு? சடையானே தளல்லாடி தயங்கு மூயிலை சூல படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துடையாய் அடியேன் நான் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றறியேனே. திருவாசகம். பெருமானுக்கு ஜடை, இவருக்கும் ஜடை. 1927 ஜடை. 1941 வர்றார். ஜடையெல்லாம் மலிச்சுட்டு மழுமழுன்னு வந்துட்டார். அப்படியும் இருக்க தெரியும், இப்படியும் இருக்க தெரியும்.
மலித்தலும் தெரியும், நீட்டலும் தெரியும், ரெண்டும் தெரிஞ்சவர். அப்போ 19/5/1935 சூலூர்ல மடம் கட்டுறதுக்கு அன்பர்கள் இடம் வாங்கினார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல ரெக்கார்டு இருக்கு. ஆட்டையாம்பட்டின்னு ஒரு ஊர், சேலத்துக்கு பக்கத்துல ஆட்டையாம்பட்டி. சாமிக்கு என்ன தோணுச்சோ தெரியல, 1920 ஆட்டையாம்பட்டிக்கு போயிட்டார். அதுக்கு பக்கத்துல வேலநத்தம்னு ஒரு சின்ன கிராமம், ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிற இடம். இந்த பக்கம் நெசவாளிகள், மாரியப்ப முதலியார் அவர் வீட்டுல தங்குறார். வெங்கட்ராம் ஐயர் இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். ஆடு மாடு அடைக்கிற இடத்துல ஒரு பெரிய பாறை, பாறைக்கு பக்கத்துல குகை, குகைக்குள்ளே சாமி அப்படியே தவம் பண்றார். பல வருஷங்கள் தவம் பண்றார். பக்கத்துல கிணறு, கிணத்துல குளிப்பார். அப்புறமாத்தான் ஆட்டையாம்பட்டியை விட்டுட்டு சித்தலிங்க மடத்துக்கு வந்தார். சித்தலிங்க மடம் தான் இப்ப இருக்கிற தபோவனம். தென்பெண்ணை, தென்பெண்ணையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? காவிரி அடுத்தாப்புல தென்பெண்ணை. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகளில் மிக நீளமானது காவிரி. காவிரிக்கு அடுத்து நீளமானது தென்பெண்ணை, அதுக்கடுத்து நீளம் பாலாறு, அதுக்கடுத்து நீளம் வைகை, அதுக்கடுத்து நீளம் பொருணை. என்ன சார் இந்த நீளக்கணக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எல்லாரும் கணக்கு பார்த்து எழுதியிருக்கிறான். ஜாகரவி புஸ்தகத்துல பார்த்துட்டேன். பாரதியார்கிட்ட போனேன். பாரதியாரே, இந்த நீளக்கணக்கு உங்களுக்கு தெரியுமா? டேய், தெரிஞ்சுதான்டா நான் பாடி வச்சேன். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. எந்த வரிசை போட்டிருக்கேன் பாத்தியா? ஆமா, நீளமான ஆறு காவேரி முதல்ல, அடுத்த நீளம் தென்பெண்ணை இரண்டாவது, மூணாவது பாலாறு, அதுக்கடுத்து வைகை, அதுக்கடுத்து பொருணை. நீளத்தை கணக்கு பார்த்து, தமிழ் இலக்கியத்தை கணக்கு பார்த்து, இலக்கணத்தை கணக்கு பார்த்து, எதிக மோனையோட காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. மேவிய ஆறு பல ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. அந்த தென்பெண்ணை, தென்பெண்ணை கரை, தென்பெண்ணை கரையிலே சாமி தவம் செய்கிறார். ஒரு நாள் ஒருத்த வந்து பார்க்கறான், சாமி கை வேற கால் வேற முண்டம் வேறையா கிடக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, சாமியை யாரோ கொலை பண்ணிவிட்டாங்க. ஊருக்குள்ள போய் சொல்ல எல்லாரும் வந்து பார்த்தா சாமி கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கு நவகண்டம்னு பேர்றா. உறுப்புகளை நான் பாட்டுக்கு பிச்சறிவேன், திரும்ப சேர்த்திருவேன். ராமலிங்க சுவாமி இதை சாதித்தார். ராமலிங்க சுவாமியே ஒரு குகைக்குள்ள ஒருத்தன் கொண்டே விட்டான். திரும்பி எட்டி பார்க்கறான், இதே மாதிரி கை வேற கால் வேற. ஊருக்குள்ள வந்து சொல்லிவிட்டான். எல்லாரும் போனாங்க, ஐயோ நம்ம ராமலிங்க சாமியை யாரோ வெட்டி விட்டாங்க. போய் பார்த்தா சாமி கம்பீரமா நடந்து வரார். இதுக்கு பேரு நவகண்டம். இனிமே நான் தனியா போற பொழுது நீ வராதே. பங்காரு அம்மா வீட்டு வாசல்ல நிக்குது. அவ குழந்தை. சாமி அந்த பக்கம் போறார். சடாமுடி. இந்த குழந்தை பார்த்தது, ஐயோ யாரோ பூச்சாண்டி. சடாமுடிய பார்த்தா புள்ள பயப்படுமா இல்லையா? அப்படியே பயந்துருச்சு. சாமி சிரிக்கிறார். தாய் உள்ள கூப்பிட்டா, சாமியை உட்காருங்க, சாப்பிடுங்க. ஞானிக்கும் சித்தனுக்கும் சாப்பாடு போடக்கூடிய தவம் இருந்தால்தான் சாப்பாடு போட முடியும். நீங்க பணக்காரரா இருக்கலாம், நீங்க படிச்சவனா இருக்கலாம், நீங்க பெரிய பதவியில இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், ராஜாவாய் இருக்கலாம். ஞானிகளும் சித்தர்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பிட வேண்டுமானால் அதற்கு நீங்கள் தவஞ்செய்திருக்க வேண்டும். சாமி அந்த வீடு சின்ன வீடு. பங்காரம்மா குழந்தை உள்ள போய் உட்கார்ந்தாச்சு. இந்த குழந்தைக்கு என்ன பேரு? பத்மாவதியே. பத்மாவதி பார்த்து சிரிச்சாரா? குழந்தை வந்து மடியில உட்கார்ந்துருச்சு. பயந்த குழந்தை மடியில உட்கார்ந்துச்சு. பல நாட்கள் சுவாமிக்கு பிட்சை அங்க நடந்தது. அந்த அம்மா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுங்க. சாமிக்கு பிட்சை அங்கே. சித்த வைத்தியர், சித்தலிங்க மடம்,
அதுக்கு பக்கத்துல ஒரு காளி கோயில். அந்த காளி கோயில்ல அவளது வசதி இல்லை. அதனால கோயில் அங்கங்க இடிஞ்சு கிடக்கு. சாமி காளி கோயில்ல போய் உட்கார்ந்துருவார். காளி மாதாவை பார்ப்பார். அப்படியே பார்த்து தியானத்தில் உட்கார்ந்துருவார். பாரதியார் காளியின் பரம பக்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பவதாரிணியாகிற காளியின் பரம பக்தர். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை இல்லாய் காளி திருவருள் புரிவாய். பாரதியார் பாடுறார். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி, வஞ்சனை இன்றி பகையின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே அடைப்பார் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாரதியார். அந்த காளி கோயில் சாமி போய் உள்ள உட்கார்ந்து வழிபாடு பண்றார். வரல, ஊர்க்காரங்கள்லாம் வர்றாங்க. சாமி ஊருக்குள்ள வாங்க. ஏன்? இந்த காளி கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணனாத்தான் ஊருக்குள்ள வருவேன், இல்லைன்னா இங்கதான் இருப்பேன். எப்படி சத்தியாகிரகம் பாருங்க. அவ்வளவு பேரும் சேர்ந்தான், பணங்காசு ஏற்பாடு பண்ணனா, அங்க வாங்கினா இங்க வாங்கினா, காளி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் ஆச்சு. சாமி திரும்பினார். காளி சாமியை பார்த்து சிரிக்க, சாமி காளியை பார்த்து சிரிக்க, அந்த ரகசிய சிரிப்பு வேறு யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. முடிஞ்சது. சார், அவருக்கு பிடிச்சமான பாட்டு என்னமாவது உண்டா? வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு உண்காயம் ஏதுக்கடி குதம்பாய் உண்காயம் ஏதுக்கடி. சித்தர் பாட்டு. வெங்காயம் மருந்து, மிளகு மருந்து, சுக்கு மருந்து. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு பழமொழி. மிளகு தினம் சாப்பிடுங்க. 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டுல கூட சாப்பிடலாம். நான் வெண்பொங்கல் நல்லா சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? அதுல மிளகு நிறைய போடுவாங்க. மிளகா சாப்பிடுவேன். எங்க வீட்டுல பல பேர் மிளகை தூக்கி வச்சிருவாங்க. அநியாயத்துல அநியாயம். மிளகு மாதிரி மருந்து கிடையாது. வெங்காயம் உண்டு மிளகுண்டு சுக்குண்டு உண்காயம் ஏதுக்கடி. இந்த உண்காயம் ஏதுக்கடி, உண்ணக்கூடிய காயம். காயம்னா என்ன? உடம்பு. காயமே இது பொய்யடா, வெறுங்காற்றடைத்த பையடா, குதம்பாய் உண்காயம் ஏதுக்கடி. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலிருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி, குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. சாமி, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், மாங்காய் பால் பார்த்திருக்கியா? என்ன புரியல சாமி. இந்த மாங்காய நீ பச்சை மாங்காய மரத்திலிருந்து ஒடிக்கிற போது ஒரு பால் வரும் தெரியுமா? ஆமா சாமி, அது வாயில பட்டா வாய் வெந்து போயிரும். வெந்து போயிரும், அவ்வளவு சூடு, நெருப்பு. மாங்காய சாப்பிடலாம், அந்த பாலை சாப்பிட முடியாது. சாமி மாங்காய் பாலையே சாப்பிடுறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பையே சாப்பிடுறவர். இவருக்கு நீ சாப்பிடுற தேங்காய் பால் என்னத்துக்கு அர்த்தம் தெரியுதா? மாங்காய் பாலுன்னா 5 புலன்களால் வரக்கூடிய துன்பங்கள். அதையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டவர். 5 புலனும் பொல்லாதுங்க, நம்மளை ஏமாத்தி விடும். ஒழுங்கா கதை கேட்டுக்கிட்டு இருப்போம். டமால்னு ஒரு சத்தம் கேட்கும், காது அங்க போயிடும், கண் அப்படி திரும்பி பார்க்கும். கிக்கானி ஸ்கூல்ல வெளியில பிளே கிரவுண்ட்ல என்னமோ சத்தம் கேக்குது, கண் அங்க போயிடும். இந்த மூக்கு இழுத்து பார்க்கும், என்னமோ வெடிவாசனை அடிக்குது, எவனோ பட்டாசு போட்டானே என்னமோ தெரியல. 3 ஏமாத்தி பிடிச்சா இப்ப வாய் பக்கத்துல இருக்கவர்கிட்ட, அண்ணே அங்க என்ன? டேய் இங்க பாருடா. இல்ல அங்க சத்தம் கேக்குதே, வேணா நீ போய் பாரு. எந்திரிச்சு போயிடுவேன். மெய் வாய் கண் மூக்கு செவி 5 ஏமாத்தி பிடிச்சா இல்லையா? அப்பர் சுவாமிகள் பாடுவார், ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சாலச் செய்வதொன்றறிய மாட்டேன் திருப்புகள் ஊற நீரே. 5 திருட்டு பெயர்களை உள்ள வச்சிங்க, அவங்களே ஜெயிக்கிறான், நான் தோத்து போறேன். பெருமானே எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டாயா? மாங்காய்ப்பால் உண்பதுன்னா 5 அடக்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு உன் தேங்காய்ப்பால் எதுக்கு? இன்னொரு பாட்டு, நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் ஞானிகளுக்கு தேவையில்லை.
இதெல்லாம் தேங்காய்ப்பால். மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. இன்னொரு பாட்டு, அழுகடி சித்தர்னு ஒருத்தர், சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் நீ என்று சொல்லி உலக்கு உலக்கு நெய் வார்த்து. அப்பா, முதல்ல உலக்கு நெய்யா, அப்புறம் உலக்கு நெய்யா. கொலஸ்ட்ரால் கட்டுப்படவே படாது, அவ்வளதும் ஊத்தணுமா சம்பா சாதத்தில. முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சக்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ. அதைத்தான் சாப்பிடணும். எப்படியா? முதல்ல சம்பா அரிசியா, அதுல சாதம் சமைக்கணுமா, உலக்கு உலக்கு நெய் ஊத்தணுமா, அதுல முத்து போல அன்னமிடணுமா, முப்பழத்தை போடணுமா, சர்க்கரைய போடணுமா, சேர்த்து சாப்பிடணுமா. அது மாதிரி இன்பம் கிடையாது. அது என்னங்க அந்த இன்பம்? இறைவனை பாடி பலவிதமான பாடல்களை இந்த மாதிரி கொண்டு வந்து இணைத்து சந்தோஷமா இருக்கிறனே, அதுதாங்க எனக்கு சாப்பாடு. நீங்க நினைக்கிற சாப்பாடு இல்ல, நீங்க நினைக்கிற சர்க்கரை இல்லை. முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்று பசியாரேனோ. சரி சார், இவ்வளவு நேரம் சாமியின் பெருமையை சொல்லிட்டீங்க. யாரு, எங்கே இருந்து வந்தார், என்ன செய்தார், சுருக்கமா சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வரலாறு தெரிய வேண்டும். கீவாஜா ஐயா அவர்கள் ரொம்ப நாள் சிரமப்பட்டு சாமிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு சில நேரங்களில் கேட்டதை எழுதி ஒரு முடிவு கட்டினார். இப்போ சுப்பிரமணியம் என்று பெயர் வைத்தார்கள். என்ன பேரு? உமாமகேஸ்வர குமார குருவே உடுப்பி சுப்பிரமணியம் பக்த ஜனப்பிரிய பார்வதி நந்தன பாலசுப்பிரமணியம் பழனிமலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே. திருப்புகழ். சுப்பிரமணியம் பிரம்மம், பிரம்மத்துக்கு மேலானது சுப்பிரமணியம், நல்ல பிரம்மம். சுப்பிரமணியம் எப்ப பிறந்தார்? கஷ்டப்பட்டு கணக்கு பார்த்திருக்காங்க. சரியா தப்பான்னு சாமிக்குத்தான் தெரியும். 1739. 1739 பிறந்தவர் 1974 மகா சமாதின்னா 235 வருஷம் இருந்திருக்கார். ராமகிருஷ்ணரை பார்த்திருக்கார், விவேகானந்தரை பார்த்திருக்கார், பாரதியாரை பார்த்திருக்கார், காந்தியை பார்த்திருக்கார். பகவான் ரமணர் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஞானானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் திருக்கோயிலூர்ல. பிரம்மம் ஒண்ணுதான், வடிவம் வேற. புரியுதா? ரெண்டு ஒண்ணு தாண்டா, வடிவம் தாண்டா வேற. இதாண்டா அது, அதாண்டா இது. சேஷாத்திரி சுவாமி பெரிய மகான், திருவண்ணாமலையிலே வாழ்ந்த பெரிய மகான் சேஷாத்திரி சுவாமிகள். சேஷாத்திரி சுவாமிக்கு கணபதின்னு பேர், ரமணருக்கு முருகன்னு பேர். திருவண்ணாமலையிலே கணபதியும் முருகனும் அண்ணனும் தம்பியுமாக வாழ்ந்தார்கள் என்று பேசுவார்கள். சேஷாத்திரி சுவாமி ஞானானந்த சுவாமியை பார்த்தாராம். பரபிரம்மம் பிரம்மம் பிரம்மம் கத்திக்கிட்டு ஓடி போயிட்டாராம். எப்படி இருக்கு? காஞ்சி பரமாச்சாரியார் பரணிதரன் வருகிறார். பரணிதரன் வந்து காஞ்சி பரமாச்சாரியார் திருவடிகளில் விடுகிறார். நாம் பார்த்த பெரிய மகான், நாம் பார்த்த கடவுளின் திருவடிவம், மிகச்சிறந்த அவதாரம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சி மகா பெரியவா. அவர்கிட்ட பரணிதரன் போகிறார். அவர் சொல்கிறார், திருக்கோயிலூருக்கு போ, ஞானானந்த சுவாமிகளை பார். பரணிதரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வரார். இங்க சாமி உட்கார்ந்து இருக்கார். காலில் விழுந்தார் பரணிதரன். சாமி பேச ஆரம்பிச்சார். உன்னை பரமாச்சாரியார் அனுப்பிச்சாரா? திருக்கோயிலூருக்கு போன்னு சொன்னாரா? நீ நினைக்கிற காரியத்துக்கு ஆசீர்வாதம் வாங்க சொன்னாரா? நீ நினைக்கிற காரியம் நடக்கும், ஆசீர்வாதம், போயிட்டு வா. அவர் ஒன்னும் கேட்கவே இல்லை, வாயை திறக்கல. அருணாசல மகிமை இந்த செய்தி இருக்கிறது. அருணாசல மகிமைன்னு பரணிதரன் அந்த காலத்தில் எழுதினார் தெரியுமா? அதையெல்லாம் படிச்சவங்க புண்ணியவான்கள். எங்க காலத்திலே நல்ல புஸ்தகங்கள் அதிகம்.
அந்த காலத்திலே பிள்ளைகள் புத்தகங்களை கிழித்தார்கள். இப்பொழுது பல புத்தகங்கள் பிள்ளைகளை கிழிக்கின்றன. எங்க போய் சொல்றது? பரணிதரன் சாமி ஆசீர்வாதம், பரணிதரனுக்கு சந்தோஷம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப குழந்தைக்கு என்ன பேரு? சுப்பிரமணியம். பள்ளி படிப்பு பிடிக்கவில்லை, ராமலிங்க சாமிக்கும் பிடிக்கல. இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்போன்னார். நியாயம் தானே? எம்ஏ படிச்சா டவுரி 50,000, எம்காம் படிச்சா 55,000. நான் எம்காம் கொஞ்சம் கூட. ஐஏஎஸ் படிச்சா 5 லட்சம், எம்பிபிஎஸ் படிச்சா 5 கோடி. எதை வச்சு? உன் படிப்பை வச்சு. அப்போ சந்தையில மாட்டை ஏலம் சொல்ற மாதிரி உன் படிப்பை வச்சு உனக்கு டவுரிய தீர்மானிக்கிறாங்க. இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்பு அல்ல. வள்ளற் பெருமான் கோயிலுக்கு போவார், ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார். நம்ம சுப்பிரமணியம் மனம் பேரின்பத்தை நாடியது. வேண்டாம், இந்த படிப்பு வேண்டாம். பகவான் ரமணருக்கு வெங்கட்ராமன் பேரு, எங்க மதுரையில இருக்கிறார். அப்போ அவங்க பள்ளிக்கூடத்து வாத்தியார் நாளைக்கு ரென்னன் மார்டின் கிராமரை ஒரு 10 பக்கத்தை ஒப்பிக்கணும்ட்டார். பகவான் ரமணராய் மாற இருக்கிற வெங்கடராமன் 16 வயசு உட்கார்ந்து ரென்னன் மார்டின் கிராமரை மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்றார். சி, இத படிக்கிறதா என் வாழ்க்கைக்கு நோக்கம்? ரென்னன் மார்டின் கிராமரை படிக்கிறதுக்கா நான் பிறவி எடுத்தேன்? வேணாம் போ, கிளம்பிட்டார் திருவண்ணாமலைக்கு. அது மாதிரி பள்ளி படிப்பு எனக்கு வேண்டாம், மனம் பேரின்பத்தை நாடுகிறது. அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கார். ஒரு நாள் வெளியில போனார், கோயில் வாசப்படியிலே உட்கார்ந்துட்டார். அப்பா தேடி வந்தார், திட்டினார், வீட்டுக்கே போகல, அப்படியே கிளம்பிருச்சு. 12 வயசு, சரியா 12 வயசு கிளம்பிட்டார். எங்கே? நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். பகவான் ரமணர் எழுதி வச்சாரே, அது மாதிரி இறைவனை தேடிக்கொண்டு சுப்பிரமணியம் புறப்பட்டு விட்டார். மங்களபுரியிலே இருந்து புறப்பட்டு விட்டார். நடந்து 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 எங்கே போகிறார்? பண்டரிபுரத்துக்கு போய்விட்டார். நான் ஒரு 6 மாசம் முன்னால பண்டரிபுரம் போனேன். பக்கத்துல போய் திருவடியை தொட்டு கும்பிடலாம். பாண்டுரங்கன் செங்கல் மேல இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, டேய் நான் நல்லா இருக்கேன், ஹவ் ஆர் யூன்னு கேக்குறேன். போய் பாருங்க, அவனோட பேசலாம்ங்க. என்ன அழகு, என்ன அழகு. ருக்மணி பக்கத்துல விட்டல் விட்டல், ஹரிஹரி விட்டல், பாண்டுரங்க விட்டல் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்டரிபுரம் பாண்டுரங்கா பண்டரிநாதா 82 ஞானிகள் வழிபட்ட திருத்தலம் பாண்டுரங்க கஷேத்திரம். மகாபக்த விஜயம் நம்ம பெரிய புராணம் மாதிரி. நேர அங்க போனார். பண்டரிபுரம் சந்திரபாகான்னு ஒரு நதி. நான் இப்ப அதுல போய் குளிச்சேன், ஒன்னும் சொல்லப்படாது. சுத்தமாயிருந்தானா அழுக்கா போயிட்டேன். நம்ம அப்படி வச்சிருக்கிறோம் தீர்த்தங்களை எல்லாம். எல்லா சாக்கடையும் அங்கதான் விடுறாங்க. நமக்கு எந்த காலத்திலையும் கதி மோட்சம் கிடையாது. அந்த காலம் சந்திரபாகா நதி குளிச்சாரா, மண்ணுல படுத்து புரண்டுகிட்டே இருக்கார். வயசாயிடுச்சு. என்ன 12 வயசுல நடக்க ஆரம்பிச்சு பல ஊர்களை சுத்தி இப்போ பண்டரிபுரத்துக்கு வந்துட்டார். மண்ணுல படுத்து கிடக்கிறார், நல்லா தூங்கிட்டார். யாரோ ஒரு பிராமணர் தட்டி எழுப்புறார், எந்திரி. எந்திரிக்கிறார். உன்னுடைய குருநாதர் பண்டரிபுரத்துக்கு வந்திருக்கிறார், போ, நான் ஆற்றில் குளித்து விட்டு வருகிறேன். பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஆத்துக்குள்ள போனாரு, திரும்பி பார்த்தா ஆளே காணோம். திரும்ப வரல, மறைஞ்சிட்டார். இவருக்கு ஒன்னும் புரியல. என் குருநாதரா? யார்? மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு ஊருக்கு போனா மூர்த்திய கும்பிடணும், தலத்துல ஒரு நாள் தங்கணும், தீர்த்தத்துல குளிக்கணும். இப்ப தீர்த்தம்னாலே வேற அர்த்தம் பண்ணிவிட்டாங்க.
நம்ம பாவம் மாதிரி எவனும் பாவம் பண்ணவன் கிடையாது. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. உள்ள போகணும், இந்த தீர்த்தத்தை வாங்கணும், சாப்பிடணும். படுத்து கிடக்கிறார், எந்திரிச்சார், பண்டரிபுரத்துக்கு வந்தார். காற்றில் குளித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்ன பெரியவர் வரவில்லை. இவர் உள்ள வருகிறார். ஒரு மடாதிபதி, ஆதிசங்கரருடைய சீடர்கள் 4 பேர்ல தோடகாச்சாரியார்னு ஒருத்தர், பெரிய ஞானி. தோடகாச்சாரியாருடைய 4 மடம், அவருக்கு ஒரு மடம் பொறுப்பு. ஜோதிர் மடம்னு பேர். ஜோதிர் மடாதிபதி தோடகாச்சாரியார். அவருடைய அந்த பரம்பரையில் வந்தவர் சிவரத்னகிரி சுவாமிகள். சிவரத்னகிரி சுவாமிகள், அதான் ஞானானந்த கிரி. இவங்க ஆசிரியர் அவர். சிவரத்னகிரி சுவாமிகள் அவர் எங்க நிற்கிறார்? பாண்டுரங்கன் கோயிலுக்குள்ள பாண்டுரங்கனுக்கு பக்கத்துல நிற்கிறார். பார்க்கிறார், இவர் போகணும். இங்க படிகள், முதல் படிக்கு போறார், நின்னுட்டார். முதல் படியில கால் வச்சு ஏறணுமா இல்லையா? கால் வைக்கல, பேசாம நிக்கிறார். முடியல, இந்த படியில கால் வைக்க கூடாது. எல்லாரும் பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் அந்த படியில கால் வைக்காம, அந்த படியில கால் வைக்காம வேகமா ஜம்ப் பண்ணி 2வது படியில கால் வைக்கிறார். ஏன் சாமி? முதல் படி நாமதேவர். 82 அடியார்களில் மிக சிறப்பானவர், பாண்டுரங்கனோடு பேசக்கூடியவர் நாமதேவர். முதல் படி நாமதேவர் படி. ஐயங்கார்கள் கோயிலுக்குள்ள போய் பாருங்க, பெருமாள் கோயிலுக்குள்ள போய் பாருங்க. முதல் படி, சாமிக்கு முன்னால இருக்கிற படிக்கு என்ன பேரு? குலசேகரன் படி. சரிதானா? திருப்பதிக்கு போனாராம் குலசேகர ஆழ்வார். பெருமாள்கிட்ட லிஸ்ட் போட்டு கேட்டாராம், கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஊனேறு செல்வத்துடற்பிறவியான் வேண்டேன், ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. பறவையா பிறக்கணும்? ஒன்னொன்னா கேட்கிறார். மீனாய் பிறக்கணும். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனேன். அவனுக்கு அந்த சாப்பாடு கொண்டு விட்டு போவாங்கல்ல பொன் வட்டில், அதை சுமக்கிற பொன் வட்டிலா பிறக்கணும். ஒன்னொன்னா கேட்கிறார். கடைசிக்கு முந்தன பாட்டு, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. பெருமாள் பார்த்திருக்கா திருப்பதியில? அவ்வளவு உயரம். நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பெருமாளே, உன் வாசப்படியா கிடந்து உன் பவளவாயை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். 10 பாட்டுல 10 கேட்டார். கடைசி பாட்டு என்ன தெரியுமா? எம்பெருமான் பொன் மலை மேல் ஏதேனுமாவேனே. திருப்பதி மலையிலே திருவேங்கடத்திலே ஏதாச்சும் ஒன்னா என்ன பிறக்கவை. பெருமாள் திரும்புறார். மகாலட்சுமி, இவன் ரொம்ப லிஸ்ட் போட்டு வரிசைக்கு கேட்டிருக்கான். எதை கொடுக்கலாம்? அட 1 கேட்டா அதை கொடுக்கலாம், 10 கேட்டிருக்கான் அந்த ஆளு. எதை கொடுக்கலாம்? மகாலட்சுமி கெட்டிக்காரி. பெருமானே, எந்த பாட்டுல உங்களை வாயார கூப்பிட்டு கேட்டானோ அதை கொடுங்க. அப்படியா? ஆமா. முத பாட்டு என்ன சொன்னா? ஊனேறு கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே, ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லான், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. அங்க உங்களை கூப்பிடவே இல்லை. ஆமா, கூப்பிடல. அடுத்த பாட்டு, தேனார் பூஞ்சு ஆனாத செல்வத்து அரம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதிகுடையே நாவேனே. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராளி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன் வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனாவேனே. ஒன்பவள வேலை. அம்பாள் ஒப்புகிறா ஒவ்வொரு பாட்டையும். எதிலையும் உங்களை கூப்பிடல. ஆமா, கூப்பிடல.
ஒரு பாட்டுல உங்களை விடாம கூப்பிட்டார். எந்த பாட்டு எனக்கு மறந்து போச்சே. மகாலட்சுமி, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. வினை செடி மாதிரியா, செடி முளைக்க புடுங்க புடுங்க முளைச்சுக்கிட்டே இருக்கும், வினையும் செய்ய செய்ய வந்துகிட்டே இருக்கும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. 3 பேர் சொல்லி உங்களை கூப்பிட்டு இருக்கார். ஆமா, இந்த பாட்டுல தான் 3 பேரும் சொல்லி கூப்பிட்டு இருக்கார். எங்க பாட்டை திரும்ப சொல்லு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அடியார்கள் வரக்கூடிய வாசல் படியாய் கிடந்து உன் பவளவாயை பார்க்க வேண்டும். பெருமாளே, என்னம்மா சொல்லு. உங்க கோயில்ல எல்லா கோயில்லையும் முதல் வாசப்படி குலசேகரன் படுத்து கிடக்கிறதா அர்த்தம். வாசல் படிக்கு குலசேகரன் படின்னு சொல்லி குலசேகரன் கேட்ட இத கொடுங்கோ உங்களை 3 முறை கேட்டிருக்காரு. புரியுதா? கவியரசு கண்ணதாசன் திருப்பதிக்கு போய் முதல்ல போமாட்டேன்னு சொன்னார். நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் பழகி இருக்கிறேன், சுத்தி இருக்கிறேன். என்னை பத்தி அவர் எழுதியிருக்காரு, பாடி இருக்காரு. திருப்பதிக்கு போக மாட்டேன்னு சொன்னார். ஏன்? இது பணக்கார சாமி, நான் போக மாட்டேன். ஏன் பணக்கார சாமி? 500 ரூபாய் இல்ல, பணம் கொடுக்காம அங்க வந்து இலவச தரிசனத்துக்கு இருந்தா இன்னைக்கு உட்கார்ந்தா நாளைக்குத்தான் சாமியை பார்க்கலாம். 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா 5 மணி நேரம் செல்லுது. திருக்கல்யாணம் பண்றேன்னு சொல்லி 2500 ரூபாய் கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணனா 1.5 மணி நேரத்துல சாமியை பார்க்கலாம். அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வந்தாராம், $5000 தர்றேன்னாராம். அர்ச்சகர் சொன்னாராம், அப்ப நீங்க இங்க இருங்க, பெருமாளே வந்துருவாரு. ஆமா, 5000 அமெரிக்கன் டாலர்ல சும்மாவா? ஒரு டாலர் இன்னைக்கு 83 ரூபாய், சும்மா இல்ல. புரியுதா? இது பணக்கார சாமி, நான் போக மாட்டேன் சொன்னது கண்ணதாசன். ஒரு முறை சாண்டோ சின்னப்பா தேவர் வந்தார். அண்ணையும் புறப்படுங்க. எங்கே? சொல்ல மாட்டேன். சரி, கார்ல வந்து உட்கார்ந்துட்டார். கண்ணை மூடினார், தூங்கிட்டார், முழிச்சார். திருவேங்கடத்துக்கு வந்தாச்சு. நான் திருப்பதிக்கு வரமாட்டேன். அதான் வந்துட்டீங்கல்ல, இனிமே என்ன? உள்ள வாங்க, பெருமாள் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா வாங்க, இல்லைன்னா திரும்பி போங்க. அறையும் குறையுமா கண்ணதாசன் மனசு. என்னத்தை இந்த பெருமாளுக்கு நம்ம போக கூடாதுன்னு நினைச்சோம், இவர் இப்படி பண்ணிவிட்டாரே. அப்படியே அசந்து நடந்து வராரா. கோயிலுக்குள்ளே எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் IAS இவரை பார்த்துட்டார். கண்ணதாசன் வர்றாரு. கண்ணதாசனுடைய பரம பக்தர் அவர். ஓடி வந்து கண்ணதாசனுக்கு கையிலாக கொடுத்து, முன்னால வாங்கோ. EO IAS கூட்டிக்கிட்டு போனா விறுவிறுன்னு அவர் உள்ள போக, முன்னால வந்த சின்னப்பா தேவர் பின்னாலே ஓடியாராரு. இப்போ கூட்டிக்கிட்டு போயிட்டார் பெருமாள். பெருமாளுக்கு முன்னால கண்ணதாசன் நிக்கிறார். கண்ணீர் கொட்டுது. பெருமாளே, உன்னை பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன், பார்க்க வச்சிட்டியே அப்பா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகமுண்ட பெருவாயா, உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலமும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுகிறே. திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தம் பெருமானே, குலதொல் அடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பாம், நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பாட்டு கொட்டுது. குலசேகர ஆழ்வார் பாட்டு, நம்மாழ்வார் பாட்டு. அழுது அழுது பாடுறாருங்க. உங்களுக்கு தெரியாத கண்ணதாசன் இவர், நினப்புல வச்சுக்கிடுங்க. அழுது பாடுறார். வெளியில வந்தாச்சு. இவருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்தாங்க, பிரசாதம் நிறைய கொடுத்தாங்க. உண்டியல் இருக்கு. அந்த உண்டியல் கிட்ட வந்து சின்னப்பா தேவர் ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து போடுறார். இதெல்லாம் எப்போ? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 1981க்கு முன்னால. கண்ணதாசன் வரைஞ்சது 1981. 54 வருஷம் வாழ்க்கை.
சாண்டோ சின்னப்பா தேவர் 10,000 ரூபாய் போடுறாரு. கண்ணதாசன் பைக்குள்ள கைய விடுறாரு, பைதான் இருக்கு சுத்தம். கையும் சுத்தம், பையும் சுத்தம், மனமும் சுத்தம். பெருமாளே பெருமாளே, கையில ஒண்ணும் கிடையாது. தீபாவளி எங்க அண்ணங்கிட்ட போய் 10,000 கேட்டேன். போடா முட்டா பயலே, உனக்கு பணத்தை ஒழுங்கா வச்சுக்க தெரியாது அப்படின்னு எங்க சொந்த அண்ணன் கொடுக்க மாட்டேன்னுட்டாரு. நான் இப்ப சுத்தமா இருக்கிறேன். பெருமாளே, கையில காசு கிடையாது, என்னால எழுத முடியும். ஒரு தாள் எடுத்தாரு, எழுதுறாரு, என் கடனை தீர்ப்பாய் இறைவா, திருமலை வாழ் வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தனே, மங்காத செல்வத்தை அள்ளி தினமும் தருவாயேல், நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். நீ எனக்கு பணங்காசை அள்ளி கொடுத்திருந்தா நான் யோக்கியனாய் இருந்திருப்பேன். நீ பணங்காசை கொடுக்கல, அதனாலே சேரக்கூடாத கட்சிகளை போய் சேர்ந்தேன். வைய வேண்டியவனை வாழ்த்தினேன், வாழ்த்த வேண்டியவனை வஞ்சேன். நீதான் காரணம். உண்டியல்ல போட்டாரா, வெளியில வந்தாரா, சின்னப்பா தேவர் 400 ரூபாய் கட்ட தூக்கி கொடுக்கிறாரு. என்ன அண்ணே, அடுத்த படம் பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்க வந்தேன், நல்ல உத்தரவு கொடுத்துட்டாரு. நீங்க தான் பாட்டு எழுதுறீங்க, 5 பாட்டு, ஒரு பாட்டுக்கு 10,000, இது அட்வான்ஸ் 40,000 வச்சுக்கிடுங்க. போன வாரம் அண்ணனை போய் கேட்டேன், 10,000 தீபாவளிக்கு தரமாட்டேன்னுட்டாரு. பெருமாளை வந்து பார்த்துட்டு போறேன், 40,000 கொடுக்கிறாரு. தாளை எடுத்தாரு, எழுதினாரு, திருப்பதி மலை சென்று திரும்பி வந்தார், வாழ்வில் திருப்பம் இருக்குதடா. எதுக்கு சொல்ல வந்தேன்? படிக்கு என்ன பேரு? குலசேகரன் படி. மறக்காதீங்க, பெருமாள் கோயில்ல அந்த படியை தொட்டு கும்பிட்டு போகணும். பவளவாய பார்த்துக்கிட்டே இருக்காராம். பண்டரிபுரம் முதல் படி யார் படி? நாமதேவர். அதனாலே நம்ம சுப்பிரமணியம் அப்படியே தாண்டிட்டார். அதை விமானத்தை பார்க்கிறார். சாமி, இந்த விமானத்துக்கு என்ன பேரு? ஞானானந்த விமானம். அட, அங்கதான் இந்த பேரு வருது, ஞானானந்த விமானம். உள்ள போனா சிவரத்னகிரி சுவாமிகள் கம்பீரமா நிற்கிறார். அந்த பக்கம் பாண்டுரங்கன், இந்த பக்கம் சிவரத்னகிரி சுவாமி. பாண்டுரங்கன் அழகு அவ்வளவு அற்புதம். சுவாமியை பார்க்கிறார், கும்பிட்டார். குழந்தாய், எங்கிருந்து வருகிறாய்? அதை தெரிந்து கொள்ளத்தான் சுவாமி தங்கள் திருவடியை தேடி வந்திருக்கிறேன். ஆமாம், நம்ம எங்க இருந்து வந்தோம் தெரியாது. மதுரையிலேருந்து வந்தான்லாம் சொல்லப்படாது. இந்த உடம்பு தான் வந்துச்சு. இந்த ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு? போன பிறவியில யாரு அப்பாவோ எது அப்பாவோ, அடுத்த பிறவியில யாரு அப்பாவோ எது அப்பாவோ நமக்கு தெரியலையே. என்ன கேள்வி? குழந்தாய், எங்கிருந்து வருகிறாய்? அதை தெரிந்து கொள்ளத்தான் தங்கள் திருவடியை தேடி வருகிறேன். அட, இப்படி ஒரு பதில் யாரும் சொன்னதில்லை. குழந்தாய், உன் தாய் தந்தை யார்? தாய் தந்தை எல்லாம் நீங்கள் தான் சுவாமி. அம்மா அப்பா எல்லாம் குருநாதராகிற நீங்கள் தான் சுவாமி. உனக்கு என்ன வேண்டும் குழந்தாய்? சிவரத்னகிரி சுவாமி கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் குழந்தாய்? எது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாமோ அது வேண்டும் சுவாமி. எது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாம் சொல்லுங்க. அபிராமி அம்மன்ட்ட போய் அழகா நின்னு கும்பிடுறமே, கண்ணீர் வருதே, அது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாம் சுவாமி. கண்ணீர் வருதா இல்லையா? தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளின் தளர்வரியா மனந்தரும், தெய்வ வடிவுந்தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே, கண்ணீர் வருது, மயிர்கூச்செறியுது, எது கிடைத்தால் வேறொன்றும் வேண்டாமோ அது வேண்டும் சுவாமி. குழந்தை, கரையேற்றுங்கள் சுவாமி. கரை ஏறி விட்டாய் குழந்தாய். இவர் என்ன கேட்கிறார்? சாமி, என்ன கரை ஏற்றுங்கள். சாமி சொல்றார், நீ கரை ஏறி விட்டாய். எப்ப இப்படி கேட்டுட்டியோ நீ கரை ஏறி விட்டாய். கரை ஏற்றுங்கள் சுவாமி, கரை ஏறி விட்டாய் குழந்தாய். 39 வயசு ஞானானந்த சுவாமிக்கு. சாஸ்திர அறிவு, அட்டாங்க யோகம் எல்லாம் சொல்லி கொடுத்தார் சிவரத்னகிரி சுவாமி. பிரஜான பிரம்மச்சாரி பேர் தரப்பட்டது.
தீட்சை கொடுத்தார். தண்டம், கமண்டலம் எல்லாம் கொடுத்தார். காவி உடை தான் தவம் செய்து இவரை கட்டி கொண்டது. ஒரு காவி உடை. பீடாதிபதி குரு அவர் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு 81வது வயதில் சிவரத்னகிரி சுவாமி சமாதி அடைந்து விட்டார். அதுவரைக்கும் சாமி கூடவே சுத்தனவர் சுப்பிரமணியம். இப்ப என்ன பேரு? ஞானானந்தகிரி. இந்த விமானத்துக்கு என்ன பெயர்? ஞானானந்தம். இந்த விமானம் போலே அனைவருக்கும் ஒளி கொடுப்பாய் குழந்தாய், உனக்கு பெயர் ஞானானந்தகிரி. அதுக்கப்புறம் புறப்பட்டார். திபேத்துக்கு போனார், பர்மாவுக்கு போனார், நேபாளம் காட்மண்டுக்கு போனார். எல்லா பகுதியும் சுத்தரார். தமிழ் தெரியும், இந்தி தெரியும், மலையாளம் தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும். ஷீரடி சாய்பாபாவை பார்த்தார், ராமகிருஷ்ணரை பார்த்தார், விவேகானந்தரை பார்த்தார், வள்ளலாரை பார்த்தார், அரவிந்தரை பார்த்தார், பாரதியாரை பார்த்தார். 100 வயசு. எல்லா இடத்திலையும் சுத்தரார். தென்பண்ணை கரை சித்தலிங்க மடம் சித்த வைத்தியம் செய்தார். வைத்திய சுவாமி என்று பெயர் வந்தது. பகல்ல பூரா இருப்பார், ராத்திரி மறைஞ்சிருவார். சுவாமி எங்க போனார் தெரியாது. காலையில சொல்லுவார், காசிக்கு போனே, மதுரைக்கு போனே, அப்பத்தான் சொல்லுவார். 1954 தென்பண்ணை ஆற்றின் வடகரை ஒரு வக்கீல் ஐயா நிலத்தை கொடுத்தார். அந்த நிலத்திலே தான் இன்றைக்கு தபோவனம் உருவாகி இருக்கிறது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து அழுதார். என்ன சுவாமி, என் குழந்தை சாகப் போகிறது. டாக்டர் கைவிட்டு விட்டார். என் குழந்தை, ஒரு குலத்துக்கு ஒரு மைந்தன் இறக்கப் போகிறான். போய் பார், அவன் நன்றாயிருக்கிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா குழந்தை விளையாடி கொண்டே இருக்கிறது. அவர் நினைத்தார், இது குழந்தையின் விளையாட்டல்ல, ஞானானந்த சுவாமியின் திருவிளையாடல். சுவாமி, நீங்க யாரு? நான் யார் தெரியுமா? எல்லாரும் சொல்ல போறாரா? எங்க பிறந்தாரு? அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன ஜாதி? நம்ம அதைத்தானே கேட்போம். இதெல்லாம் சொல்ல போறாரா சாமி? எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் யார் தெரியுமா? நான் ஒரு பலசரக்கு கடைக்காரன். ஐயையோ, சாமி என்னமோ சொல்றாரே. நான் ஒரு பலசரக்கு கடைக்காரன். வைரம் விற்பேன், ரத்தினம் விற்பேன், வைடூரியம் விற்பேன், தங்கம் விற்பேன், வெள்ளி விற்பேன், உப்பு, புளி, அரிசி, கடுகு எல்லாம் விற்பேன். இந்த மக்கள் தங்கத்தை வாங்காமல், வைரத்தை வாங்காமல், ரத்தினத்தை வாங்காமல், அரிசியையும் உப்பையும் புளியையும் அல்லவா என்னிடம் வாங்கிக் கொள்கிறார்கள். புரியுதா புரியலையா? அரிசி, உப்பு, புளியெல்லாம் என்ன? என் குழந்தைக்கு MBBS சீட்டு வேணும், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பொண்டாட்டி நான் சொன்னதை கேட்டு நடக்கணும். இதத்தானையா கேட்கிறாங்க. கடவுளே, நீ வேணும்னு ஒருத்தனும் கேட்கலையே, ஞானம் வேணும்னு ஒருத்தனும் கேட்கலையே. நான் ஞானம்ங்கிற ரத்தினத்தை வச்சிருக்கேன், தவம்ங்கிற தங்கத்தை வச்சிருக்கிறேன். அதையெல்லாம் விட்டு விட்டு இத போய் கேட்கிறாங்களே. மடம், மடத்துல இவர் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ற பொழுது அப்பா அம்மா பேரு போடணுமா இல்லையா? இன்னாருடைய மகன் எல்லாம் பாக்குறேன். ஓ, இன்னைக்கு சாமியுடைய அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு விடலாம். பத்திரம் எழுதியாச்சு. பத்திரத்தை வாங்கி பார்த்தா சிவரத்னகிரி சுவாமியின் சீடர்னு எழுதியிருக்காரு. அப்பா அம்மா பேர் இல்லைங்க. தாயிமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. பிட்சா பாத்திரத்தில அரிசி போட்டாங்களாம். அந்த அம்மாவை பார்த்து சொல்றாராம், தாயே, இது சிவரத்தினம். யாரு சிவரத்தினம்? குருநாதர் பேரு சிவரத்தினம். நான் சாப்பிடுற சாப்பாடு அரிசி, இது சிவரத்தினம் இல்லை, இது ஜீவரத்தினம். 1927 எடப்பாடி. எங்கேயோ கேட்டாப்புல இருக்கோ, அடிக்கடி கேட்கிறோம். எடப்பாடி சின்ன ஆறுமுக பக்தர். நம்ம பார்க்கிற எடப்பாடி தர்மம் நிறைந்த எடப்பாடி. சின்ன ஆறுமுக பக்தர். சுவாமி பேசுகிறார். சாமி, உங்க அப்பா யாரு? எனக்கு 2 அப்பா. 2 அப்பாவா?
உடம்ப கொடுத்து பூமியை காட்டியது ஒரு தந்தை, ஞானத்தை கொடுத்து சாமியை காட்டியது ஒரு தந்தை. ஒன்னு குருநாதன், ஒண்ணுங்க சாமி. எங்க எல்லாம் போயிருக்கீங்க சொல்லுங்க. அப்பனே, மாடு நடந்தால் குளம்பு அடிச்சுவடு இருக்கும், மனிதன் நடந்தால் பாதச்சுவடு இருக்கும், பறவை பறந்தால் சுவடாயிருக்கும். இது பறவை பறந்து விட்டது, நான் எங்க போனேன் தெரியாது. சாமி, மானசரோவர் போனீங்களாமே? ஆமா. குகைக்குள்ள இருந்தீங்களாமே? ஆமா. இப்படியே இருந்தீங்களா? ஆமா. எப்படி குளிர சமாளிச்சீங்க சாமி? இந்த கிணத்து தண்ணியை எடுத்து என் தலையில ஊத்து. மார்கழி மாசம் விடிய காலம் ஜில்லுன்னு இருக்கு, ஊத்திக்கிட்டே இருக்கான். சாமி உட்கார்ந்துகிட்டே இருக்காரு, குளிர் தெரியல. எந்திரிச்சாரு, ஒரு தரம் மூச்சு விட்டாரு, புகை வந்தது, அவ்வளவு தண்ணியும் காணாம போயிடுச்சு. உடம்புல ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. மிகச் சிறப்பான வாழ்க்கை. ஹென்றி லீசான்னு ஒரு பிரெஞ்சுக்காரர், அவர் வந்தார், சாமியை பார்த்தார், தன் பெயரை அபிஷிக்தானந்தான்னு மாத்திக்கிட்டார். குருவும் சீடனும் என்ற பெயரில் அவர் எழுதிய நூலில் தான் இவரது செய்திகள் இருக்கின்றன. காஞ்சி மகா பெரியவர், 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்தர் சரஸ்வதி சுவாமிகள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆடு உள்ள நுழைஞ்சுது. ஆட்டை விரட்ட, நாங்க விரட்டாதே, அவரை உள்ள விடு. அவரேங்கிறாரு, உள்ள விடு. ஆடு உள்ள வந்தது. காஞ்சி பரமாச்சாரியார் வாழைப்பழம் கொடுத்தார். ஆடு சாப்பிட்டது, சாமியை பார்த்தது, வெளியில போனது. பரமாச்சாரியார் சொல்கிறார், ஞானானந்தகிரி சுவாமி விரதத்தை முடித்து விட்டு பிரசாதம் வாங்க நம்மிடத்திலே வந்திருக்கிறார். நல்ல வேளை அடையாளம் கண்டு கொண்டேன். போதும், இனிமே நேரம் இல்லை. அவர் கதை மிச்சம் இருக்குன்னா எனக்கு நேரம் இல்லை. 1971 அறுகோண வடிவத்திலே சமாதி வைக்கிறார். இதில் தான் சமாதி வைக்கப்பட வேண்டும். சுவாமி தாசகிரின்னு ஒரு சீடர், அவர் இறந்து போயிட்டார். சாமி சொல்றார், நானும் இந்த சட்டைய கலட்டலாமான்னு நினைக்கிறேன். எந்த சட்டைய? இந்த சட்டைய தோளால் சுவர் வைத்து 4 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி வளைமுது கோட்டி கை நாற்றி நரம்பால் ஆக்க இட்ட தசை கொண்டு மேய்ந்த இந்த சட்டையை 1972 அறக்கட்டளை அமைத்தார். ஆசிரமத்து பொறுப்பை ஒப்படைத்தார். 1974 சாமி மாதிரியே உருவச்சிலை செய்யப்பட்டது. இனிமேல் நீங்கள் இதைத்தான் கும்பிட வேண்டும். காலில் விழுந்து கும்பிட்டார்கள். 6/1/1974 சாமி சொல்கிறார், நாளைக்கு சாகப் போகிற கட்டைக்கு இன்றைக்கு இத்தனை நமஸ்காரங்களா? 6ஆம் தேதி, ஜனவரி மாசம் 6ஆம் தேதி, 6/1/74 காலையில 5 மணி உட்கார்ந்தார். மூச்சு இழுத்தார், உள்ளே போயிருச்சு. அப்படியே இருக்கு உடம்பு. எல்லாரும் சுவாமி தியானத்தில் இருக்கார். இப்படி எல்லாம் இருந்திருக்கார். 3 நாள் 4 நாள். ஒரு பெரியவர் வந்து சொல்லிட்டு போனார். யாரு தெரியுமா? கிருஷ்ண பிரேமி சுவாமி. சாமி எப்பவாவது தியானத்தில் இருந்தா 3 நாளைக்கு பாருங்கோ, அதுக்குள்ள மகா சமாதின்னு தப்பா நினைச்சுப்படாதீங்க. 2 நாள் ஆச்சு. 48 மணி நேரம், 67 மணி நேரம் உடம்பு வாடவில்லை, சூடு அடங்கவில்லை. 6ஆம் தேதி என்னைக்கு உட்கார்ந்தவர், 9ஆம் தேதி ஆச்சு, சூடு அடங்கிட்டு உடம்பு மாறிட்டு 9/1/1974 மகா சமாதி உறுதியாயிற்று. 10/1/74 சமாதியில் வைக்கப்பட்டார். இன்னைக்கு 9/1/2024. இது கடவுள் செயல். 9/1/74 மகா சமாதி உறுதியாயிற்று. எடுத்தார்கள். 10/1/74 அவர் சமாதியில் வைக்கப்பட்டார். இன்றைக்கும் சமாதியில் இருந்து கொண்டு அத்தனை பேருக்கும் எல்லா இன்பங்களையும் வாரி வழங்குகிறார்.
ஞானானந்த சுவாமியை பற்றி பேச வேணும் என்று எண்ணிய பொழுது பல புத்தகங்களை எனக்கு வரவழைத்து கொடுத்தவர் சுவாமி. எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் முட்டாள், நான் ஒன்னும் படிக்காதவன். அவர் கொண்டாந்து கொடுத்து இதையெல்லாம் படி சொல்லுங்கிறார். நான் போஸ்ட்மேன். நான் யாரு? மணி ஆர்டரை கொண்டாந்து கொடுக்கிற தபால்காரன். மணி ஆர்டர் கொடுக்கிறவரு அவரு, வாங்கிக்கிறது நீங்க. நான் நடுவில் நிக்கிற தபால்காரன். தபால்காரன் அவர் கொடுத்ததைத்தான் கொடுக்க முடியுமே தவிர அவர் சொத்தை பூரா கொடுக்க முடியாது. என்னால முடிஞ்சது இல்ல, அவர் கொடுத்தது, அதை சேர்த்து விட்டேன். தபால்காரனுடைய வேலை முடிந்து விட்டது. தபால்காரன் இப்பொழுது நம்முடைய கிருஷ்ணன் ஐயா அவர்கள் திருவடிகளை வணங்கி, வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் திருவடிகளை வணங்கி, எப்போ வருவாரோ, இனி அடுத்த ஆண்டு எப்போ வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சான்றோர்களின் திருவடிகளை வணங்கி